ஐந்து கரத்தனை யானை முகத்தனை இந்தின் இளம்பிறை போலும் எயிற்றனை நந்தி மகந்தனை ஞானக் கொழுந்தினை புந்தியில் வைத்தடி போற்றுகின்றேனே. தாரமற்கொன்றையும் சண்பகமாலையும் சாத்தும் தில்லை உரதம்பாகத்து உமைமைந்தனே. உலகிலும் பெற்ற சீரபிராமி அந்தாதி எப்போதும் என் சிந்தையுள்ளே. காரமர்மேனி கணபதியே நிற்க கட்டுரையே. உதிக்கின்ற செங்கதிரு சித்திலகம் உணருடையோர் மதிக்கின்ற மாணிக்கம் மாதுளம்போது மலர்கமலை துதிக்கின்ற மின்கடி மென்கடி குங்குமத்தோயம் விதிக்கின்ற மேனிய பிராமி எந்தன் உழுத்துணையே. நீர்நிறை விருப்பம் கங்கை யமுனை சரஸ்வதி கிருஷ்ணா கோதாவரி காவேரி வைகை தாமிரபரணி நொய்யலாறு மிசிசிப்பி நைல் நதி முதலான கங்கை தாயின் அத்தனை பிள்ளைகளையும் போற்றி 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 வணங்குகிறோம். குருமண்டல வணக்கம். அன்னைக்கு வணக்கம், தந்தைக்கு வணக்கம், குருமண்டலத்திற்கு வணக்கம், குலதெய்வங்களுக்கு வணக்கம். நவகோடி சித்தர்களே, சப்தரிஷிகளே, பதியன் சித்தர்களே, 33 தேவர்களே, முனிவர்களே, முன்னோர்களே, பஞ்சபூதங்களே, நவகிரகங்களே, என் குருவே. உலகம் பிறந்து இன்று வரை ஆத்மஞானம் பெற்ற அத்தனை ஆத்மஞானிகளின் அருள் பாதமும் அன்னை பாதமும் காப்பு யாமை. என்னை நன்றாக இறைவன் படைத்தனன் தன்னை நன்றாக தமிழ் செய்யுமாறு யான் பெற்ற இன்பம் பெருக இவ்வையகம். அனைவருக்கும் வணக்கம். இன்றைய நிகழ்வு வாதம் பித்தம் கவம் அப்படின்னு சொல்லியிருக்கிறோம். சரி, என்னதான் பண்ணோம்? எல்லாரும் இந்த வார்த்தையை கேட்டிருப்போம், ஏதாவது ஒரு இடத்துல கேட்டிருப்போம். முதல்ல இந்த அமர்வு உடனே எதுக்கு ஏற்பாடு பண்ணோன்னா 2 காரணங்கள். ஒன்று 2018, 19 வெர்ஜீனியாவில் இருந்தப்போ இந்த மாதிரியான வசந்த காலம் தொடங்கும் பொழுது கண்டங்கத்திரி நிறைய அங்கே வளர்ந்துருந்துச்சு. அப்போது கண்டங்கத்திரி பொதுவாக பார்த்திங்கன்னா அப்போ நுரையீரல் சார்ந்தது, மூச்சு சார்ந்ததுக்கு இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அப்போ சொல்லிட்டு வந்தோம், இதெல்லாம் இருக்குப்பா. அப்போ ஏன்னா அப்போ வந்து நாங்கள் இந்த ஏப்ரலில் தான் வந்து டாலஸ் வர வேண்டியது இருந்தது. அப்போ சொல்லிட்டு வந்தோம். அதுக்கப்புறம் தான் பேண்டமிக் வந்து அவங்களாம் பார்த்தோம். அது ஒரு காரணம். இன்னொரு காரணம், ஒவ்வொரு முறையும் நம்ம வகுப்பில் சொல்லுவோம், நீங்கள் எதுனாலும் வந்து குழுவில் பதிவிடுங்க. உங்களுக்கு ஏதாவது ஒரு சின்ன மாற்றம், உடல் மாற்றம், சூழல் மாற்றம் ஏதாவது பெரும்பாலும் யாரும் பண்ணுறதில்ல. அதை இதெல்லாம் இந்த இயல்பாக நடக்கிறது தானே. இன்னும் நீங்கள் வந்து என்னென்னா, இங்கே கற்றுக்கிறத வெளியில் அப்ளை பண்ணுறதுக்கான முயற்சிகள் வந்து குறைவு நிறைய பேருக்கு. வெளியில் இருக்கிறதா வந்து இதோட பொருத்தி பார்க்குறீங்க. அது வரலும் நீங்கள் அது அப்படி பொருத்தி பார்க்குற வரலும் வந்து ஒன்றுமே பண்ண முடியாது. ஏன்னா அந்த சூழல் வேற. அது 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 எல்லாரும் ஓடுற சூழல் அது. அதுக்குள்ளே போயிட்டு வந்துட்டு நீ அந்த இதை வந்துட்டு ஆமாம், இந்த இருமல் வந்தால் இயல்பு தானே, அது காய்ச்சல் வந்தால் இயல்பு தானே, தடுமம் பிடிச்சா இயல்பு தானே அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு ஏதாவது ஒன்று ரெமெடி இருக்கும், இல்லை அப்படின்லாம் ஏதாவது மூலிகை இருக்கும், சரி பண்ணி. நீங்கள் தவம் பண்ணுறவங்களுக்கு எதுவுமே வரக்கூடாது. வர்மம் வகுப்பில் தான் சொல்லுவோம் நம்ம. வர்மம் நீங்கள் கற்றுக்கோங்க, ஆனால் வர்மம் தேவைப்படக்கூடாது. ஏன்னா நம்ம வந்து உடல் ஆரோக்கியமாக இருக்கும் பொழுது நமக்கு எல்லாரும் கேட்பாங்க, நமக்கு எப்படி வர்மம் பண்ணுறது, எதுக்கு வர்மம் பண்ணணும்?
நமக்கு வர்மம் தேவையில்ல. எப்ப தேவை அப்டின்னா, நீங்க வந்து தவத்துல வந்து ஒரு 15 நாள், 20 நாள் உட்காந்து, 1 மாசம் உட்காந்துட்டு, ஒரே மாரி தவத்துல உட்காந்து எந்திரிக்கும்போது, அப்ப வர்மம் தேவை. அது தனக்கு தானே பண்ணிக்கலாம். அப்ப உடல்ல ஆற்றல் இருக்கும். உடல இயக்குறதுக்கு தான் அப்போதைக்கு வர்மம் தேவை. அது அந்த வர்மம் வேற மாரி பண்ணிக்கலாம். இப்ப யாராவது உட்கார்றோமான்னா, 1/2 மணி நேரம் கூட உட்கார்றதில்ல. அதனால இப்போதைக்கு அது தேவையில்லன்னா, அதுக்குள்ள போறதில்ல நம்ம. அதெல்லாம் நாள் கணக்குல, வார கணக்குல உட்காரும்போது. அப்பதான் வர்மம் தேவை. இப்ப வந்து மற்றவர்கள் செய்றதுக்கான வர்மம் தான் அது. நம்மளை சுற்றி இருப்பவங்க. அதனால நமக்கு வர்மம் தேவைப்படக்கூடாது, உண்மையிலே. அதே மாரி தான் உடல் ஆரோக்கியமும். மனம் ஆரோக்கியம் செம்மையாக இருக்கும் பொழுது, உடல் ஆரோக்கியம் செம்மையாக இருக்கும். நேற்றைய வகுப்பு தொடங்குச்சு 14வது குழு 14 அதில தான் சொல்லியிருந்தேன். எப்பயும் சொல்றது தான் நம்ம. எவ்வளவு பணம் சம்பாரிக்கிறேன்றது முக்கியம் இல்ல. ஒரு மனிதன் பணக்காரனா இருக்கிறான், ஏழையா இருக்கிறான், இல்ல அவன் கடனாளியா இருக்கிறான், இல்ல அவன் நெறைய சொத்து சேர்த்து வச்சிருக்கான்னா, ஒரே ஒரு வித்தியாசம் தான் இருக்கும். எவ்வளவு பணம் சம்பாரிக்கிறேன்றது முக்கியம் கிடையாது. அதை எப்படி செலவு பண்றோம்? அந்த பொறுப்பு இருக்கா? அப்படின்றது தான் வந்து அங்க இருக்கு. அதே தான் நமக்கு. எல்லா மனிதர்களும் பிறக்கும் பொழுது எல்லாருக்குமே வந்து வாழ்நாளை வந்து முழுமையா குடுத்து தான் அனுப்புறது இறை. யாருக்கும் எந்த பாகுபாடும் பண்றதில்ல. அப்புறம் ஏன் பக்கத்துல இடையில போறாங்க அப்படின்னா, எல்லாத்துக்கும் மூச்ச சரி பண்றது. அவ்வளோதான். செலவு பண்ண தெரியல. அது செலவு பண்ண தெரிஞ்சுக்கிட்டுச்சுன்னா, மூச்ச எப்படி பயன்படுத்துறதுன்னா பண்ணிக்கலாம். அது மாரி தான் உடல் உடல் ஆரோக்கியம். அப்படி ஒண்ணு வர ஆரம்பிக்குதுனாலே, அதுக்கு தான் சூழல கவனிங்க, சூழல கவனிங்கன்னு சொல்றோம் நம்ம. ஆனா சூழல கவனிக்கிறேன்னா, இல்ல வந்ததுக்கு அப்புறம், ரொம்ப நாளைக்கு அப்புறம், 1 வாரம் கழிச்சு, 10 வாரம் கழிச்சு, 10 நாள் கழிச்சு, சொல்லலாமா, வேண்டாமான்னு யோசிச்சுட்டு தயங்காதீங்க. பயம் இருந்தா தயக்கம் இருக்குன்னு சொல்லுவோம். சொல்லுங்க அப்படின்னா. அப்போ சொல்றது எப்படின்னா, சொல்லத் தெரியணும். அதுக்கு தான் தொடர்புகள் எப்படி இருக்கிறது? ஒரு விஷயத்த சொல்றதா இருந்தா, நறுக்குன்னு 4 வார்த்தையில சொல்லத் தெரியணும். அதுக்கு தான் எப்பயும் சொல்லுவோம். ஒரு சிஇஓட்ட பேசணும்னா, உங்களுக்கு வந்து 30 செகண்ட்ஸ் அதிகபட்சம் ஒரு லிஃப்ட்ல போம்போது, ஒரு 1 ஃப்ளோர்ல இருந்து வந்து ஒரு 4த் ஃப்ளோர் போறதுக்குள்ள வந்து மேக்ஸிமம் 30 செகண்ட்ஸ் இருக்கும். அந்த 30 செகண்ட்ஸ்குள்ள ஹவ் டு யூ இம்ப்ரெஸ் யுவர் சிஇஓ அப்படின்னு சொல்லி எல்லாம் பேசுவோம் நம்ம. அந்த மாரியான ஒரு தொலைத்தொடர்பை அடுத்தவங்களோட தொடர்பை வந்து வச்சுக்கிறதுக்கு நமக்கு வேணும்னா, நம்ம எல்லாம் சொல்லி அவங்களுக்கு அடுத்தவங்களுக்கு புரிய வைக்கணும். ஏன்னா நமக்கு புரியல அது. அதனால நம்ம இதெல்லாம் சொன்னா தான் அடுத்தவங்களுக்கு புரியும்னு நெனச்சுக்கிறோம் நம்ம. அப்போ அந்த தொடர்புகளை எப்படி வந்து இது பண்றது அப்படின்னு. அப்போ ஒண்ணு ஒண்ணு வரும்பொழுதே வந்து இந்த மாரி வர்ற மாரி இருக்கு. இதுக்கு என்ன பண்ணலாம்? இது இயல்பு தானா? அப்படின்னு கேட்கறதுக்கு தயக்கம் நெறைய பேருக்கு. வந்து முடிச்சு 1 வாரம் 10 நாள் கழிச்சு எல்லாம் பாடெல்லாம் பட்டதுக்கப்புறம், ஐயா என்ன பண்றதுன்னு தெரியலன்னா, அது ரொம்ப லேட் அது. மர்மத்துக்கு உண்டான அடிப்படை தான் திரும்ப. மர்மத்தை தொடக்கத்திலே பார்க்கும்போது ஈஸியா இருக்கும். புள்ள குழந்தை விழுந்துருச்சு அப்படின்னா, எந்திரிச்சு தடவி குடுத்துட்டு, ஓகேப்பா நடந்து வாப்பா அப்படின்னா சரியா போயிரும். இதுதான் 2வது காரணம். யாருமே சொல்றதில்ல. எதுவுமே இப்பலாம் வந்து பதிவு போடுறதே குறைஞ்சு போச்சு நெறைய பேருக்கு. என்ன எழுத சொல்றதே வந்து திரும்ப திரும்ப சொல்லி நம்மள வந்து மசில் மெமரி கொண்டு போறது தான். ஆனா அத எழுதுறதில்ல அது. அது என்னன்னா அத விட பிரையாரிட்டி வேற இருக்கும். அப்புறம் எப்படி மசில் மெமரிக்கு போகும்? இருக்கும். எல்லாமே இருக்கும். இது எப்படின்னா தியரியா தெரிஞ்சுக்கிறது மட்டும் தான். இப்ப ஏன் வந்து ஒரு ஒரு ப்ரொஃபஷனல் காலேஜுக்கும், ஒரு ஆர்ட்ஸ் காலேஜுக்கும் உள்ள வித்தியாசம் என்ன இருக்குன்னா, அதான் வித்தியாசம். பேர் வித்தியாசம்லாம் இல்ல. ஒரு இன்ஜினியரிங் காலேஜோ, ஒரு மெடிக்கல் காலேஜுக்கும், ஒரு ஆர்ட்ஸ் அண்ட் சயன்ஸ் காலேஜ் அப்படின்னு சொல்லி ஆர்ட்ஸ் காலேஜ்ன்னு சொல்றதுக்கும் இல்லன்னா, அதுவுமே இருக்கும். ஏன் சில ஆர்ட்ஸ் காலேஜ்லலாம், சயன்ஸ் காலேஜ்லலாம் வந்து சில மாணவர்கள் வந்து மிக திறமையா இருப்பாங்க. காரணம் என்னன்னா, அவங்க பிராக்டிகலா அத அப்ளை பண்ணி பார்ப்பாங்க. ஏன் பெரும்பாலான இன்ஜினியரிங் காலேஜ் எல்லாம் வந்து மொக்கையா போயிட்டு இருக்கு அப்டின்னா வந்து யாரும் பிராக்டிகலா பண்றதில்ல. இன்ஜினியரிங் காலேஜ்ல படிச்சதுனால பெரியவன்லாம் கிடையாது. இல்ல ஆர்ட்ஸ் காலேஜ்ல படிச்சவன்லாம் வந்து மொக்கையெல்லாம் கிடையாது. நம்ம அத வந்து பயிற்சி பண்றதில்ல. வாழ்வியலுக்கு கொண்டு வரது கிடையாது. நம்ம சூழல கவனிக்கிறதில்ல. இவ்வளவுதான் வித்தியாசம். அதே தான் இங்கேயும். ஒண்ணு வரும்போது வந்து இது மாரி வந்துச்சு அப்படின்னு சொல்லி சொல்றதில்ல. ஸோ அதற்காகத்தான் இந்த இது. சரி. சரி ஏன் இத உடனே பண்ணணும் அப்படின்னா, இப்பயாவது சொல்லி பார்ப்போம். வேற வேற விதத்துல சொல்றோம். யாரும் தான் கேட்க மாட்டேங்கிறாங்க. எல்லாரும் வந்துட்டு காலையில நல்லா 6 மணி, 7 மணிக்கு கூப்பிட்றாங்க வந்துர்றோம். ஆனா அதுக்கப்புறம் என்ன பண்றதுன்னு நமக்கு தெரியல. அப்படி இது வசந்த காலம். இந்த வசந்த காலம்ன்றது மிக முக்கியமான காலம். நீங்க பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா, உலகத்துல எல்லா இடத்துலயும் அந்த வசந்த காலத்த வந்து மிக சிறப்பாக கொண்டாடுவாங்க. ஒவ்வொரு பகுதியிலயும் ஒவ்வொரு விதமான கொண்டாட்டங்கள் இருக்கும்.
சரிங்களா? ஏன்னா அந்த காலத்தில வந்து பார்த்தீங்கன்னா, மிதமான மழை, மிதமான வெயில், மிதமான சூழல் எல்லாத்துக்குமே இருக்கும். பூ பூக்கும், ஒரு மொட்டு விடும், அரும்பு விடும். எல்லாமே நெறைய அருமையா நடக்கும். எல்லாமே. இந்த காலத்தில தான் பார்த்தீங்கன்னா, மீன் பிடிப்பதற்கும் தடை விதிக்கப்பட்ட காலமாக இருக்கும். நீங்க பார்த்தீங்கன்னா தெரியும். ஏன்னா எல்லாமே உற்பத்திகள் வந்து அதாவது அடுத்த தலைமுறை உற்பத்தி பண்ணும். இன்னொன்னு நடக்கும். ஃபால் சீசன்லயும் நடக்கும். அப்பயும் நடக்கும். அது இப்போ இந்த செப்டம்பர், அக்டோபர் டைம்ல. அது வந்து புரட்டாசி மாசம். அதனால தான் இந்த புரட்டாசி மாதம் பார்த்தீங்கன்னா, அந்த மாரி ஒரு ஒரு கட்டமைப்ப வந்து நம்மளுடைய மரபுல உருவாக்கி வச்சிருக்காங்க. அந்த அந்த நாள்ல வந்து நான்வெஜ் சாப்பிடக்கூடாது அப்படின்னு. இப்ப அத பெருமாளுக்குன்னு சொல்லி தூக்கி ஓரமா வச்சுட்டு, நம்ம மற்ற வேலைய பார்த்துட்டு இருக்கிறோம். ஏன்னா, இப்ப உணவு உற்பத்தி வேற மாரி ஆயிருச்சு. அப்ப உணவு உற்பத்திலாம் இல்ல. அதனால அந்த இந்த இந்த கால சூழ்நிலை, பஞ்சபூதங்களை அறிஞ்சுக்காம வந்து இதெல்லாம் வந்து ஒண்ணும் பண்ண முடியாது. அத பண்றதுக்கு தான் வந்து என்னென்னலாம் வந்து நம்மளால செய்ய முடியுமோ, அதெல்லாம் முயற்சி பண்றோம். ஆனா, இன்னும் எல்லாரும் பண்றாங்களான்னா இல்ல. பெரும்பாலும் பண்றதில்ல. எல்லாரும்னு இல்ல. பெரும்பாலுமே பண்றதில்ல. காரணம் என்னன்னா, அதுக்கு உண்டான பிரையாரிட்டி இல்ல. பார்த்துக்கலாம். இல்ல வந்து மனம் வந்து அது இயல்பாக உங்கள கொண்டு போய் ஏதாவது இடத்துல தான் சொருகி விடும். நண்பர் ஒரு எல்லாருக்கும் தெரிஞ்ச நண்பர் தான். பெயர் இப்ப குறிப்பிட விரும்பல. அவங்க அப்பாவுக்கு முடியல. 2, 3 வருஷத்துக்கு மேல ஆச்சு இது. கோவிட் டைம்ல. அவங்க அப்பாவுக்கு முடியல. 1 மாசமா அவரும் போறாரு, வராரு, எல்லாம் பண்றாரு. கடைசியில அவங்க அப்பாவ இழந்தது தான் மிச்சம். 1 மாசம் கழிச்சு தான் யோசிக்கிறாரு. ஏங்க ஒரு ஒரு வார்த்தை சொல்லியிருக்கலாம்லங்க. பக்கத்துல தான் இருக்கு. இதுவரையிலும் நமக்கு எல்லாத்துக்கும் குடுத்த மருந்தெல்லாம், அவர் பக்கத்துல தான் தென்காசியில தான் இருந்தாரு அவரும். ஒரு ஒரு நடந்து போய் குடுக்குற தூரம் தான் மருந்து. ஆனா கண்ண கட்டிரும். உங்கள ஐசோலேட் பண்ணிரும். சரிங்களா? நீங்க அப்ப ஐசோலேட் பண்ணாம இருக்கணும்னா என்ன பண்ணணும்னா, நட்போட இருக்கணும். உதவி பண்ணணும் அடுத்தவங்களுக்கு. தொடர்ந்து வந்து உதவி பண்ணணும்னா, பணம், காசு குடுக்குறது மட்டும் தான் எல்லாரும் உதவின்னு நெனச்சுட்டீங்க. அது மட்டுமே உதவி இல்ல. செயலுக்காக நம்ம சொல்றது எல்லாத்தினுடைய மொத்த சாராம்சம் இங்க தான் வந்து நிக்கும். அங்கங்க நீங்க வந்து ஒரு பிம்பமா உருவாக்கி வச்சீங்கன்னா, நம்ம சொன்னதெல்லாம் அங்க வந்து நிக்கும். சரிங்களா? ஒரு நட்போட நடந்து தொடர்புகள் இருக்கும்பொழுது, இந்த பேரண்டத்தோட தொடர்புகள் இருக்கணும். இந்த குழுவுல எல்லாம் வந்து இந்த வாலண்டியர்ஸ் குழுவுல எல்லாம் வந்து அப்பப்போ போடுவோம். இதெல்லாம் செய்யும்போது, ஒரு ஒரு ஃபார்மேட் உருவாயிருச்சுன்னா அவ்வளதான் அப்படின்னு சொல்லி அப்படிலாம் இல்ல. அந்த டைனமிக்ஸ் மாறிக்கிட்டே இருக்கும். அந்த மாரி ஒண்ணொண்ணும் வந்து சேரணும் அது. அப்ப கடைசியில அவரு, ஆமா எல்லாரும் தெரியும். ஆனா யாருமே எனக்கு ஞாபகம் வரலன்னாரு. அது மாரி தான் இப்ப நீங்களும் பெரும்பாலும் வந்து எல்லாருமே பார்த்தீங்கன்னா, எல்லாம் நடந்து முடிஞ்சதுக்கப்புறம், ரொம்ப நாளைக்கு அப்புறம் கழிச்சு, 1 மாசம் கழிச்சு தான் வந்து சொல்றது, "ஏன் அது மாரி இருந்துச்சு. இதனாலயான்னு தெரியல." அப்படின்ட்டு. அது இன்னொரு காரணம் அது. அப்படி நானும் வீட்டுக்கார அம்மாவும் வந்து பொதுவா அந்த பக்கத்தில எங்க கம்யூனிட்டிக்குள்ள நடந்து போவோம். பார்த்தீங்கன்னா, இந்த முறை பொதுவா முடக்காத்தான் வந்து இருக்கும். ஒவ்வொரு வருஷமும் வரும். அது மெதுவா வரும். எங்க வீட்டு தோட்டத்து பின்னாலயுமே வந்து பார்த்தீங்கன்னா, மெதுவா தான் வளரும். ஆனா, இந்த முறை அபரிதமான அவ்வளவு அதிகமா வளர்ந்தது. அப்ப இது ஏதோ சொல்ல வருது. என்னன்னா, இந்த பேரண்டம் நம்ம எல்லாருக்கும் இன்னொன்னு இருக்கு. அந்த விர்ஜீனியா இந்த மாரி நார்த் ஈஸ்ட்ல இருந்தப்பலாம் பார்த்தீங்கன்னா, ஸ்னோ விழுந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், எல்லாரும் கரிச்சு கொட்டுவாய்ங்க. என்ன வெயில் அடிச்சுதா, அதுக்கும் கரிச்சு கொட்டுறது. மழை பெஞ்சதா, அதுக்கும் கரிச்சு கொட்டுறது. அதே தான் இந்தியாலயும் நடக்குது. மழை பெஞ்சதுன்னா, மழை பெஞ்சது மழை ஒரு வேலைய பார்க்க விட மாட்டேங்குது. நச நச நசன்னு பெஞ்சுக்கிட்டு, ஒரு வேலையும் பார்க்க விட மாட்டேங்குதுன்னு, மழைய திட்டவிட்டேன் இது. என்ன நீ பார்க்குற வேலைக்காக வந்து மழை உட்காந்துட்டா இருக்கணும்? சொல்லுங்க. இல்ல, வெயில் அடிக்குதா, அப்பா இந்த வெயிலு சாவடிக்குதுடா போட்டு. வாட்டி வதைக்குது. அது ஒரு பக்கம். என்ன, இப்படி என்ன பண்ணாலும் காத்தடிச்சுன்னா காத்தடிக்குது பாருங்க, பாரு காத்தடிக்குது. போட்டிருக்க சொக்காயெல்லாம் அழுக்கா போகுது, மண்ணாகுது. இப்படி ஏதாவது ஒரு காரணம். ஆனா நீ குப்பைய வந்து நீ வீட்டு முன்னால குப்பைய போட்டா, அப்புறம் வந்து காத்தடிச்சா மேல தானே படும். இதுல என்னன்னா,
இந்த பேரண்டம் அதனுடைய இயக்கத்தில் அதுவாக இயங்கிக் கொண்டிருக்கிறது, என்ன தேவையோ. ஏன்னா இது பல பல கோடி ஆண்டுகளுக்கு முன்னால் உருவாகி இன்னும் பல கோடி ஆண்டுகளுக்கு இருப்பதற்கான தக்க வைப்பை இருப்பை அது அதை செஞ்சுக்கிட்டு இருக்குது. சமீபத்தில் கூட ஒரு பார்த்துருப்பீங்க, கலிஃபோர்னியாவில் வந்து ஒரு ஜூவில் வந்து யானைகள்லாம் வந்து எர்த்குவேக் வந்தோடனே வந்து எல்லாம் அப்படியே ஒரு பயந்த மாதிரி இருக்கு. அப்புறம் குட்டிகளை காப்பாற்றணும், அதுக்கு அதனுடைய இன்ஸ்டிங்க்டில் இருக்குது. அதிசயமாக பார்க்குறாங்க, அது அதனுடைய இயல்பில் இருக்குது. ஒரு யானைக்கே உயிரான, அதாவது மனிதனை தவிர அத்தனை உயிரினங்களும் தன்னுடைய இருப்பை தக்க வைத்துக் கொள்ள அதனுடைய உணர்வின் வழி பயணப்படும் பொழுது மனிதன் மட்டும் அதில் விலகி இருக்கிறான். ஆனால் மனிதன் மட்டும் விலகி இருந்து இந்த பேரண்டத்தின் அத்தனை இயக்கங்களும் தான் இயங்குவதற்கு என்ன தேவையோ அது மாதிரி நடக்கணும்னு நினைக்கிறான். என்ன ஒரு முட்டாள்தனமானது! அதுல 800 கோடி பேரும் 800 கோடி விதமா வந்து இயங்கணும்னு நினைக்கிறான். நீ பேரண்டத்தின் இயக்கத்தோட பெரிய வந்து ஒரு சுழற்சியில அதனுடைய இயக்கத்தின் இருப்புல வந்து நீயும் சேர்ந்து இருக்கணுமா? இல்ல இந்த பேரண்டமும் இல்லை தன்னை தவிர அந்த 800 கோடி பேரும் உன்னுடைய இயக்கத்துக்கு வரணுமா? இந்த இயக்கங்கள் புரியாம ஒன்றும் பண்ண முடியாது. இப்போ அந்த முடக்காத்தனை வளர்ந்துருக்கு, அபரிதமாக வளர்ந்துருக்குன்னா காரணம் என்னென்னா, இப்போயே பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், பெரும்பாலும் வந்து இப்போ மழை காலம் அல்ல, ஒரு மிதமானது இருக்கும். ஆனால் இப்போ வந்து புயல் வருது, பார்த்தீங்கன்னா தெரியும், புயல் வருது. அதீத மழை இப்போயே வந்து 16 சென்டிமீட்டர் 14 சென்டிமீட்டர் லெவலில் பேச ஆரம்பிச்சிட்டேன். காரணம் என்ன? உடனே வந்து கிளைமேட் சேஞ்ச் அப்படின்னு அதெல்லாம் இருக்கு. அது நமக்கு உண்மையிலே என்ன நடக்குதுன்னா, இந்த பேரண்டத்தில் அடுத்து வந்து எப்பயுமே வந்து இது வந்து சைக்கிள் தானே. அதீத மழை பொழிகிறது அப்படின்னு சொன்னால் அடுத்து வந்து இப்போ என்ன நடக்கும்? ஒரு அக்டோபர் நவம்பரில் நடந்துச்சுன்னா என்ன நடக்கும்? முன்பனி காலம் நடக்கும், பின்பனி காலம் நடக்கும், அடுத்து வெயில் காலம் வரும். இப்போ பங்குனிலே வந்துருச்சு. அக்டோபரில் வர வேண்டியது மார்ச்லேயே வந்துருச்சுன்னா அக்டோபரில் என்ன நடக்க போகுது? வெயில் அடிக்க போகுது, சுழற்சி. ஏன்னா அதுக்கு தேவையான ரிசோர்ஸ்லாம் இங்கே பயன்படுத்தப்பட்டுருச்சு. ஏன்னா இது இந்த இந்த சுழற்சி எங்கன்னா இதுக்கு முன்னால் நடந்த சுழற்சியில் சரியாக இல்லை. அப்போ இங்கே முதல்ல வந்து வெயிலும் மழை கொட்ட ஆரம்பிச்சிருச்சு. மழை கொட்ட ஆரம்பித்த உடனே அந்த பேரண்டத்தினுடைய இது இயக்கம் அடுத்து என்ன வரப்போதோ அதுக்கு தகுந்த மாதிரியான இதை தன்னை இருக்க வச்சுக்கணும். இதில் என்னென்னா, நம்ம தான் இயற்கையை திட்டுறமே ஒழிய இயற்கை நம்மளை இன்னும் தான் அரவணைக்க பார்க்குது. பா இதெல்லாம் வருதுப்பா, இந்த இந்த செடியை வச்சுக்கோ, இந்த உணவை வச்சுக்கோ, இதெல்லாம் வந்து வச்சுக்கோ, இதெல்லாம் வந்து உன்னை தயார்படுத்திக்கன்னு சொல்லி நம்மளை சொல்லுது. ஆனால் நமக்கு அதெல்லாம் புரியாது. நம்ம ப்ரிஸ்கிரிப்ஷனில் போய் தேடி எந்த ப்ரிஸ்கிரிப்ஷன் எந்த டாக்டரை பார்த்தா எது சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுதான் போயிட்டுருக்கோம். நீங்கள் சொல்ல வர்றது அதுதான். வாதம் சார்ந்த முதல்ல வந்து முடக்காத்தான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முடக்கருத்தான் வாதத்துக்கு உண்டானது அது. அப்போ காற்றினுடைய செயல்பாடு மாறுபடும், சூழலில் மாறுபடும். இந்த உடம்புல மாறுபடுதுன்னா அதுக்கு முன்னால் வந்து பேரண்டத்தில் மாறுபட்டிருக்கும். நீங்களே வந்து இப்போ எல்லாரும் பார்த்துருப்பீங்க, ஜேம்ஸ் வெப்போ இல்லை ஏதோ ஒரு வெப்பில் வந்து ஒரு ஒரு டெலஸ்கோப்பில் இருந்து ஒரு ஃபோட்டோ எடுத்து வச்சுருக்கோம்னா அது இன்னைக்கு நடந்துக்கிட்டு இருக்கான்னா இல்லை, பல லைட் இயர்ஸ்க்கு முன்னால் நடந்தது. அந்த மொமெண்ட்டு இப்போ தான் நமக்கு இங்கே வந்து சேருது. அது எவ்வளோ தூரத்தில் இருக்குன்றதை பொறுத்து. அப்படி சேரும் பொழுது அதைத்தான் நம்ம வந்து அந்த மொமெண்ட்டாக பார்க்குறோம். ஏன் சூரியனுடைய கதிர்களே வந்து சேர்றதுக்கு சில நொடிகள்லேருந்து சில நிமிடங்கள் வரையிலும் ஆகுதுன்னு சொல்லி வந்து கணக்கு பார்த்து வச்சுருக்கோம். இப்போ எதுவுமே வந்து அப்போ நடக்கலை, நடந்து முடிந்ததனுடைய விளைவுகள் நடந்து கொண்டிருக்கிறது. அது பேரண்டத்தில் உருவாகி இந்த பஞ்சபூதத்தில் கலந்து நம்மளுடைய சூரிய குடும்பத்துக்குள்ளே வந்து பூமிக்கு அடைந்து அதன் பின்பு அதன் மூலம் சில உயிர்கள் உருவாகுதுன்னா அப்போ ஏற்கனவே திட்டமிடப்பட்டது, ஏற்கனவே நடக்க போகிறதுன்றது தெரிஞ்சிருச்சு அதுக்கு. அதனால தான் ஒரு யானைக்கு இருக்கிறத விட வந்து அதிகம் இந்த இந்த பேரண்டத்துக்கு இந்த பூமிக்கும் உணர்வுகள் இருக்கு. அது தயார்படுத்திக்கிறோம் தன்னை. இதுதான் சூழலை கவனிங்கன்றது. சூழலை கவனிங்கன்னா சுற்றி பார்க்கறது இல்லை, தலையை சுற்றி சுற்றி பார்க்கறதுக்கு பேர் சூழலை கவனிக்கிறது அல்ல.
அப்படி அந்த பார்த்துட்டு, சரி உனக்கு என்ன தேவை? அடுத்து என்ன தேவைன்றத முன்னாலயே வந்து செஞ்சு வைக்கும். இன்னைக்கு இந்த சித்த மருத்துவத்தையும் சரி, சித்தர்களையும் சரி, இந்த மூலிகைக்குள்ளேயே மடக்கி வச்சிருக்கிறாங்க. இதெல்லாம் வந்து ஒரு உணர்வை சொல்வதற்கு எளிமையா சொல்லப்பட்டது. அவ்வளோதான். இந்த இத போட்டதுக்கு அப்புறம் தான், பதிவ போட்டதுக்கு அப்புறம் தான், இந்த வீடியோ போட்டதுக்கு அப்புறம், நெறைய பேர் தொடருது. எனக்கு அது மாரி இருந்துச்சு, இது மாரி இருந்துச்சு, இவங்களுக்கு எனக்கு தெரிஞ்சவங்களுக்கு இது மாரி இருந்துச்சு. இதுக்கெல்லாம் என்ன காரணம்? அப்படின்னு சொல்லிட்டு. அதற்காகத்தான் இந்த இது. இதுவுமே வந்து கேள்வி பதிலா இல்ல. கேள்வி பதிலா இருந்தா எல்லாருமே வந்து அசம்ப்ஷன்ல கேள்வி கேட்டுட்டே போயிட்டே இருப்போம். இந்த நிகழ்வினுடைய அமர்வினுடைய நோக்கம் என்னன்னா, அடுத்து வரும்பொழுது உங்களை எப்படி தற்காத்துக் கொள்வது? வரக்கூடாது. ஆனால் வர ஆரம்பிச்சது அப்படின்னு சொன்னா, உங்கள எப்படி நீங்க கவனிக்கிறது? உடனே அதுக்கு என்ன ரெமெடி பண்ணலான்னு சொல்லிட்டு, நீங்க வந்து எப்படி அத வெளிப்படுத்துறதுன்றதுக்கு தான் முக்கியமா சொல்ல வந்தது. அவ்வளோதான் அது. என்ன நாளைக்கு என்ன நடக்க போகுதுன்னு தெரியாது. அது தெரிஞ்சாலுமே சொல்ல விரும்புறதில்ல. அது சொல்லி ஒண்ணும் ஆகப் போறதில்ல. எல்லாருக்கும் எல்லாமே அப்ளிகபிள் இல்ல. அதனால அப்படியும் பண்ண வேண்டாம். சரிங்களா? முதல்ல வாதம் வரும். அது எதுக்கு வாதம், பித்த, கபம்னு வச்சீங்கன்னா, இந்த வாதம் தான் வந்து மூச்சு தான் முதல்ல. மூச்சு தான் முதல்ல வந்து எல்லாத்தையும் பாதிப்பை ஏற்படுத்தும். மூச்சு பாதிப்பை ஏற்படுத்தி அடைச்சுக்கிருச்சு, ஆற்றல் வந்து குறைஞ்சிருச்சு ஒரு இடத்துலன்னா, அந்த இடத்துல அடுத்து வர்றது பித்தம் தான் அதிகமாகும். அதாவது சூடு அதிகமாகும். நீங்க வேகமா போயிட்டு இருக்கிற காத்த அடைச்சு வச்சு பாருங்க. பலூன்ல ஊதி பாருங்க. வெடிச்சிரும். அடைக்க வெடிக்கும். ஏன்னா வந்து அதனுடைய வெப்பம் அதிகமாகும். அதனால தான் பலூன்ல காத்து ஊதும்போது, அது விரிவடைஞ்சுக்கிட்டே இருக்கும். எவ்வளவு தூரம் முடியுமோ அது வரலும் விரிவடையும். அதனுடைய வெப்பம் அதிகமான உடனே அது வெடிச்சிரும். சரி. இந்த சில இடங்கள்ல வந்து வெடிக்க முடியாத இடம். இன்னும் அழுத்தம் அதிகமாகுது. எல்லாரும் தினம் தினம் பயன்படுத்துறது தான் குக்கர். இயற்பியல்ல அது படிச்சிருப்போம். தமிழ்ல தமிழ்ல படிச்சவங்களுக்கு தெரியும். இப்பலாம் இயற்பியல் படிக்கிறீங்களான்னு தெரியல. அழுத்த சமையற்கலத்தின் அடிப்படை தத்துவம் என்ன? அப்புட்ன்னா, அது பேரு அழுத்த சமையற்கலன். தெரியுமா உங்களுக்கு? குக்கருக்கு பேரு. அழுத்தம் அதிகமாகும் பொழுது என்ன ஆகும்? சூடு அதிகமாகும். இவங்களுக்கு ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாவோ, ஏதோ இருந்ததுன்னா கோவம் அதிகமாகும். அது மாரி தான். இப்போ இந்த மூக்கு அடைச்சுக்கிருச்சுன்னு வச்சுக்கோங்க. யாருக்காவது எரிச்சல் வரும், கோவம் வரும், தலைவலிக்கும். இல்லையா? அது மாரி தான். அப்போ அந்த காற்று அழுத்தப்படும் பொழுது சூடு அதிகமாகும். சரி, சூடு அதிகமாயிருச்சு. இப்போ ஹோல்டு பண்ணிக்கிட்டே இருக்கிறீங்க. என்ன நடக்கும்? குக்கர்ல என்ன நடக்குது? ஆவி வரும். இல்லையா? அடுத்த சமையற்கலத்துலருந்து கொஞ்சோண்டு கேப் கிடைச்சதுன்னா, அந்த விசில் வழியா நீங்க பார்த்தீங்கன்னா, ஆவி வரும். சூடான ஆவி வெளியில வரும். சூடான ஆவி குளிர்ந்துச்சுன்னு சொன்னா, என்ன நடக்கும்? நீரா மாறிரும். கபம் அதான். எல்லாரும் வந்து பார்த்தோன்னே, "என்னுடைய உடம்பு வாதவ உடம்பா? பித்த உடம்பா? கப உடம்பான்னு?" கேட்டா, உங்க உடம்பு பஞ்சபூத உடம்பு. ஓ! எல்லாமே கலந்தது தான். நீ பித்த உடம்பு அதாவது உங்களுக்கு வந்து கபமா இருந்ததுன்னா, கபம் எதனால உருவாகுது? அதனுடைய மூலம் என்ன? அதுக்கப்புறம் அந்த கபம் வந்து எங்கேருந்து வருது? பித்தத்திலிருந்து வருது. பித்தத்துக்கு காரணம் என்ன? வாதம் சரியில்ல. நீங்க வாதத்த சரி பண்ணா தான் சரி. அதுதான் மூச்சு காத்து. அதுதான் தவம். அப்ப இத ஒழுங்கா பண்ணாம, அது மட்டும் சரியாகணும் சரியாகணும்னா எப்படி பண்ண முடியும்? எதையும் அளவா பயன்படுத்தணும். சரியா? ஆர்வ கோளாறுல வந்து கிடைச்சிருக்கு அப்படின்றதுக்காக மொத்தமாவும் பயன்படுத்தக்கூடாது. அதனால தான் வந்து கொஞ்சம் மெதுவா தான் எல்லாமே அப்படியே நிதானமா போகும். மெதுவான்றத விட நிதானமா போகும். நல்லது தான். வைர ஊசின்றதுக்காக, தங்க ஊசின்றதுக்காக வந்துட்டு தொண்டையில குத்திக்க முடியும்? ஆனா அதுக்காக பயன்படுத்தாம இருக்கணும். அது எங்க பயன்படுத்தணுமோ அத பயன்படுத்தணும். அது மாரி நீ தவம் பண்ணும்போதும் சரி, உங்க பயிற்சிகள் பண்ணும்போதும் சரி,
சிலர்லாம் உருகி உருகி வந்துட்டு உடனே போயிடணும் அப்படியே போயிடணும்னு ஏய் இரு இந்த ஊர்ல வாப்பா வந்த வேலையை பார்க்காம நீ எல்லாம் கிளம்ப முடியாது. எத்தனை முறை நீ கிளம்பி போனாலும் அவனை குடிச்சு கொண்டே வந்து விட்டு போயிடுவாங்க. பல முறை நடந்திருக்கு. சரியா? அதனால இந்த இந்த ஓடுற வேலையெல்லாம் வந்து விட்டுட்டு இங்க இருக்கிற வேலையை இயல்பா பார்த்தா போதும். எப்படி பார்க்கணும்னா செயலை செயலுக்காக செய்யணும். செயலின் விளைவுகளை எதிர்பார்க்காம செய்யணும். சூழலை கவனிச்சு செய்யணும். இவ்வளவுதான். நீ எப்ப எல்லாம் சூழலை கவனிக்காம செயலை செயலுக்காக செய்யாம இருக்கிறோமோ அப்ப எல்லாம் பின்னால வந்து நமக்கு வந்து வட்டி முதலும் வருதுன்னு அர்த்தம். அவ்வளவுதான். இதை செஞ்சாலொழிய இந்த வாதம் சரியாகாது. வாதம் சரியாகலைன்னா வாதம் சரியில்லைன்னா ஏற்கனவே சொல்லியிருக்கோம். முதல்ல காலில் தான் வலியை காமிக்கும். அப்படி ஒவ்வொரு இடத்துலையும் வலியை காமிக்கும். முதல்ல லைட்டாக வலி காமிக்கும். தெரியும் நமக்கு. இதனுடைய அல்டிமேட் தான் வந்து கபம். அதனால தான் பார்த்தீங்கன்னா சின்ன குழந்தைகள் 30 வயசுக்குள்ள அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன். இப்போதைக்கு அதெல்லாம் சின்ன குழந்தைகள்லாம் இல்லை இப்போ. நம்ம உண்மையை சொல்லணும்னா அப்படி தான் இருக்கணும். 30 வயதுக்குள்ள இருக்கிறது வந்து வாதம் அதிகமாக இருக்கும் காலம். எதையாவது செஞ்சுக்கிட்டு இருப்பேன். எதையாவது செய்ய அதாவது பொம்பளை பிள்ளையோ பையனோ எதையாவது செய்யணும். ஓடி ஆடி விளையாடுறதா இருந்துச்சு எல்லாம் வர அந்த 30 வயசுக்குள்ள எல்லாம் முடிஞ்சிடும். அதுக்கப்புறம் சூடாகவே தெரிவேன். எப்போ கேட்டாலும் சரி அது இருக்குது அதை பண்ணணும் இதை பண்ணணும் அப்படி பண்ணணுன்ட்டு. என்னன்னா இது பழக்கம் திரும்ப. இந்த 30 வயசுக்குள்ள என்ன பழகுனானோ அதே மாதிரி 30லேருந்து 60 வயசுலேயும் இருக்குன்னு நினைப்பேன். அப்போ சூடான காலம். உங்களுக்கு வாதம் அதிகமாகி எதையாவது பண்ணி இப்போ சூடு அதிகமாக இருக்கும். அப்போ தான் டென்ஷனாகவே தெரிவேன். அதை பண்ணணும் இதை பண்ணணும். ஏன்னா அந்த காலத்தில் தான் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க குழந்தை பிறக்கிறது வளர்றது பள்ளிக்கூடம் போகிறது காலேஜ் போகிறது வீடு கட்டுறது கல்யாணம் பண்ணுறது எல்லா வேலையும் அங்கே தான் நடக்கும். டென்ஷனாகவே தெரிவேன். இதெல்லாம் பண்ணி முடித்த உடனே அக்கடான்னு அதுக்கு வரல என்ன தெரியுமா இதில் வேற இப்போ இந்த ரிட்டையர்மெண்ட்டுக்கு இருந்து இவ்வளோ காசு சேர்க்கணும் அவ்வளோ சேர்க்கணும் வேற சொல்லிவிட்டாங்களா. அதான் சொல்கிறது. நீங்கள் இந்த உலகம் வந்து என்ன சொல்லுதோ அதை கேட்டு எடுத்துகிட்டு இங்கே ட்ரை பண்ணுறீங்க. இல்லை இதை எடுத்துகிட்டு போய் அங்கே முயற்சி பண்ணணும். அது சவாலானது. மிகப்பெரிய சவால் அது. ஏன்னா இந்த உலகம் ஒத்துக்காது. மனிதனுக்கு வந்து ரெகக்னேஷன் அப்படின்றது இருக்கு இல்லையா அது ரொம்ப ரொம்ப முக்கியம். நீங்கள் நல்லதே பண்ணாலும் சரி 4 பேர் வந்து தொடர்ச்சியாக சொன்னான்னா அவங்களுக்கே குழம்பிடும். ஓ நம்ம பண்ணுறது தப்போ அப்படின்னு கூட. அதனால் அந்த 60 வயசுக்கு மேலே என்னென்னா அதுக்கப்புறம் தான் நான் அக்கடான் இருக்க போகிறேன் அது பண்ண போகிறேன் இது பண்ண போகிறேன்னு சொல்லிட்டு இதுவரையிலும் எதுவுமே அனுபவிக்க மாட்டேன். என்ன ஒரு நல்ல சாப்பாடு சாப்பிட மாட்டேன் நல்ல உடை உடுத்தாமல் அப்படியே சேர்த்து வச்சுட்டு ரிட்டையர்மெண்ட்டுக்கு அப்புறம் நீ வந்து அது பண்ணன்னா பண்ணாட்டி என்ன அந்தந்த நேரத்தில் அந்தந்த எது பண்ணணுமோ அதை செஞ்சுக்கிட்டே போகணும். இதெல்லாம் நடக்காமல் அங்கெல்லாம் நடக்காது எதுவும். 60 வயசுக்கு அப்புறம் இந்த வாதமும் அதிகமாகி பித்தமும் அதிகமாகி கபத்தை கூட்டி விட்டுரும். லோக்குன்னு இருமிக்கிட்டே தெரியுவேன். அதுக்கப்புறம் இந்த ரிட்டையர்மெண்ட்டுக்கு எதெல்லாம் சேர்த்து வச்சானோ அதெல்லாம் கொண்டு ஆஸ்பத்திரி கொடுத்துக்கிட்டு இருப்பேன். அப்புறமா வந்து ஐயோ நான் அப்படி சேர்த்தனே இப்படி சேர்த்தனே இப்போ இதில் வேற இன்ஃப்ளேஷன் வந்துடும் அதுக்குள்ள. சரியா அது அன்னைக்கு 100 ரூபா சம்பாரிச்சது இன்னைக்கு 40 ரூபாய் ஆயிரும். இவன் 100 ரூபாய் எடுத்துட்டு போவேன் ஆஸ்பத்திரிக்கு. இவர் சம்பாரிச்சது தான் பெருசு. ஏன்னா இவருடைய உழைப்புல அன்னைக்கு அவ்வளவுதான் வரும். அங்க போனேன்னு வச்சுக்கேன் 200 ரூபா கட்டுனுவேன். என்னது இது ரிட்டையர்மெண்ட் இதுவே சரியா போயிரும் போலயே. அவ்வளவுதான் முடிஞ்சு போச்சு. அங்க கபம் காலி பண்ணி விட்டுரும். கடைசியில் குறுன்ட்டு போய் சேர வேண்டியதுதான். இதே மனிதனுடைய வாழ்க்கை நடந்துகிட்டு இருக்குது. அதே சுழற்சிக்குள்ள நீங்களும் போக முயற்சி பண்றீங்க. அதெல்லாம் விட்டுட்டு வெளில வாங்க. நீங்க அந்த அந்த வாதம் அதிகமாகும் பொழுது தெரிஞ்சிடணும். ஓகே வாதம் அதிகமாகுது அப்படின்னு சொன்னா உடம்புல அறிகுறி காட்டும். அந்த அறிகுறி காட்டும் போதே வந்து வாதத்தை குறைக்கிறதுக்கு என்ன பண்ணணும்? தவத்தை அதிகப்படுத்தணும். சரியா? இப்போ நம்ம என்ன பண்றோம்? உடற்பயிற்சிகள்லாம் செஞ்சுட்டு அதுக்கப்புறம் தவத்துக்கு போக சொல்றோம். ஏன்? இந்த தவத்துல போகும்போது வாதத்தினுடைய அளவுகள் கூட குறைஞ்சிருந்தாலும் உடம்ப சூடுபடுத்தி அந்த வாதத்தை வந்து சரிப்படுத்தி தவம் முடிஞ்ச உடனே வந்து வெளியே அதை உள்வாசி பயிற்சியெல்லாம் இருக்கவங்களாம் தொடர்ந்து பண்ணுங்கன்னா பண்ணுறதில்ல.
5 நிமிஷம் பண்ணுறேன், 2 நிமிஷம் பண்ணுறேன். அப்போ நீங்கள் மொத்தமாக ஒரு அந்த பயிற்சியை செஞ்சீங்க அப்படின்னு சொன்னாலே அது சரியாக வரும். அதுக்கு என்ன பண்ணணும்? செயலுக்காக செய்யணும். ஒரு ஐயா கேட்டிருந்தாங்க, அண்ணாதுரை ஐயா. என்ன பண்ணணும் உணவுக்கு? ஒன்றும் பண்ண வேணாம், எப்பயும் போல் இருந்தால் போதும். உண்மையை சொல்லணும்னா நல்லா தூங்கணும். வாதத்துக்குண்டான உணவுகள், இது எந்த உணவு அப்படின்னு சொன்னால் லிஸ்ட்டு போடலாம். ஆனால் எல்லாருக்கும் அந்த லிஸ்ட்டு கிடைக்குது. இப்போ என்னென்னா ஏதாவது லிஸ்ட்டு போடணும்னு வச்சுங்களேன், அந்த இதெல்லாம் மொத்தமாக தூக்கி ஓரமாக போட்டுருது. அப்படியும் பண்ண முடியாது. சரி, அதுக்காக வந்துட்டு வாதம் இது பித்தத்துக்கு எதுனா அதையும் பண்ண முடியாது. நீங்கள் ஒரு உணவை உண்டு, இல்லை ஒரு செயலை செய்து, அந்த செயலினுடைய விளைவுகள் வந்து உங்களுக்கு நீங்க எதிர்பார்க்கிற மாதிரி இருந்தது அப்படின்னு சொன்னா, அதை தொடர்ந்து போகணும். தொடர்ந்து போகும்போது, அது வந்து உங்களுக்கு ஒத்துக்கிறாத மாதிரி இருக்குன்னா, கொஞ்சம் ஸ்டெப் பேக் பண்ணணும். சரி, திரும்ப நார்மலுக்கு வருது அப்படின்னு சொன்னா, அது உங்களோட இதை வந்து காலிபரேஷன் அதுக்கு பேரு. இதான் சொல்றேன். இந்த வாழ்க்கையில அது அப்படியே வந்து அது கொஞ்சம் ரீமாடிஃபை பண்ணிக்கிட்டே இருக்கணும். டைனமிக்ஸ் இருந்துகிட்டே இருக்கணும். இங்க டைனமிக்ஸ்க்கு யாரும் வந்து ரெடியா இல்ல. அதான் விஷயமே. ஒரு டைனமிக்ஸ் நமக்கு வேணும் அப்படின்னு சொன்னா, முன்னால போறது, பின்னால போறது, இந்த ஸ்டாக்ல எல்லாம் சொல்லுவாங்க பார்த்தீங்கன்னா தெரியும். நெறைய பேர் வந்து எல்லாரும் இப்ப ஸ்டாக்லாம் வந்து படிக்க ஆரம்பிச்சிருக்கிறீங்கன்னு நெனைக்கிறேன். அதுல வந்து ரிஸ்க் மேனேஜ்மென்ட்னு சொல்லுவாங்க. நம்ம கோடிக்கணக்கான பேர் வந்து ட்ரேடிங் பண்ணிட்டு இருக்கான் ஒரு நாளைக்கு. அமெரிக்கா மார்க்கெட்டே பார்த்தீங்கன்னா வந்து 5 to 7 ட்ரில்லியன் இருக்கு. சரிங்களா? அப்போ அந்த மார்க்கெட் வந்து இப்ப எல்லாரோடையும் 7 ட்ரில்லியன் போறதோட, நீ ரூ. 100 ரூ. 200 வச்சுட்டு பண்ணுவ. இல்ல ரூ. 1000 வச்சுட்டு பண்ற. அந்த அவனோட போட்டி போடுற எண்ணம் இல்ல. அவனோட சேர்ந்து ஓட வேண்டியதுதான். சரி, நீ ஒரு பக்கம் போன்னு நினைப்ப. அது போகுமான்னா தெரியாது. முயற்சி பண்ணுவோம். போகலையா? எந்த இடத்துல வரலையா? "எப்பா இது இவ்வளோதான்ப்பா, நான் வெளில வந்துர்றேன்." நீ போற பாதையில வந்து கல்லும், முள்ளும் குத்துது. உன்னால கம்ஃபர்டபுளா இல்லன்னா, கொஞ்சம் ஸ்டெப் பேக் பண்ணணும். அதுக்காக பின்னால ஓடிறக்கூடாது. மொத்தமாவும் இருக்காது. இல்லையா? அதே மாரி தான் தூக்கமும். தூக்கம் வருதா? தூங்கிருங்க. அவ்வளோதான். ஒண்ணும் தப்பெல்லாம் இல்ல. இங்க யாரும் வந்து உங்களுக்கு வந்து இப்ப நீங்க சரி, நான் உங்களுக்கோ, இல்ல நீங்க எனக்கோ என்டோர்ஸ் பண்ணியோ, இல்ல புகழ்ந்தோ, சரியா சொல்லியோ எதுவும் நடக்க போறதில்ல. நல்லா புரிஞ்சுக்கோங்க. எதுவுமே நடக்க போறதில்ல. என் உடம்புக்கு என்ன தேவைன்றத நான் தான் பார்த்தாகணும். அப்ப நான் ஒரு உணவு கிடைக்குது அப்படின்னு சொன்னா, அத ரசிச்சு திரும்பவும் சொல்றேன். எந்த ஒன்றையும் நம்ம ஏற்கனவே சொன்னதுதான். நன்றியுணர்வு மேலோங்க வேண்டுமென்றால், நீங்கள் கிடைத்ததும், கிடைக்காததற்கும் ரசிச்சு, ரசிச்சு ரசிச்சு அனுபவிச்சா மட்டும் தான் உங்களுக்கு நன்றி உணர்வு வரும். ஒண்ணு கிடைக்கல அப்படின்னு சொன்னா, சரி இதுல இருந்து ஏதோ ஒண்ணு இருக்கு. எனக்கு நான் எடுத்துக்கிறதுக்கு. அது என்ன? வாட் இஸ் மை டேக் அவே? நம்ம டேக் அவேல என்ன இருக்கு? அதத்தான் பார்க்கணுங்க. சரி, நம்ம ஏதோ கால் எடுத்து வைக்கிறோம். முள்ளு குத்திருச்சு, இல்ல கல்லு தட்டிருச்சு அப்படின்னு சொன்னா, முள்ளும், கல்லும் பிரச்சனை இல்லங்க. நான் எடுத்து வச்சது கவனமா எடுத்து வைக்கல. அப்ப அடுத்த அடி எப்படி எடுத்து வைக்கணும்? ஓகே, முதல்ல கால எடுப்போம். அந்த இடத்துல இருந்து. எடுத்துட்டு, இந்த முள்ளு குத்துனதோ, கல்லு தட்டுனதோ எந்த அளவுக்கு இருக்கு, பாதிப்ப ஏற்படுத்து, அத சரி பண்ணிக்கிட்டு, அப்புறமா ஒரு ஸ்டெப் எடுத்து வை. இப்ப இன்னும் கவனமா எடுத்தோம். அதுக்காக தான் அது. நம்ம எல்லாம் என்ன பண்றோம்னா, எல்லாமே பெர்ஃபெக்ட்டா எனக்கு இருக்கணும். நான் உள்ள நுழையணும்னா எனக்கு பெர்ஃபெக்ட்டா இருக்கணும். அப்படி இருந்தா மட்டும் தான் போவேன். அப்படின்னா எங்கேயுமே நடக்காது. இதுல என்னன்னா, இந்த அனுபவங்களை நாம் பெறுவதற்குத்தான் இந்த பூமியில வந்து பிறந்திருக்கிறோம். ஏன்னா இந்த உடம்பு இருந்தா தான் வந்து இந்த மாரியான ட்ரையல் அண்ட் எரர்லாம் நம்ம பார்க்க முடியும். இதுவே பண்ணாம எல்லாமே கம்ஃபர்டபுளா இருந்து, பொதுவா பெண்களுக்கு குறிப்பா சொல்றேன் நானு. பெண்களுடைய இயல்பான பிறவி குணம் அது. எல்லாம் கம்ஃபர்டபுளா இருந்தா தான் போவாங்க உள்ள. ஆனா இன்னொன்னு, இந்த அவங்கள மாரி வந்து ஒரு 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 என்ன சொல்றது? ஒரு அவேர்னஸ் உள்ள யாரையும் பார்க்க முடியாது. ஆனா, ஒன்ஸ் உள்ள போயிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அதுல விட்டு வெளில வரமாட்டாங்க. இந்த டைனமிக்ஸ புரிஞ்சுக்க முடியாது அவங்கள. அவங்க டைனமிக்ஸ் ஆயிருவாங்க. சூழல்ல டைனமிக்ஸா இருக்கணுமே ஒழிய, அவங்க டைனமிக்ஸா இருக்கக்கூடாது. சரிங்களா? சில பேர் பிரெயின் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அ பெரும்பாலும் இங்க பார்த்தீங்கன்னா, அந்த கார் எடுத்து வண்டி ஓட்டுறாங்கன்னு இல்லைங்களா?
இப்போ இங்கேருந்து கிளம்பிட்டோம்னு வச்சுக்கோங்களேன். இப்போ இங்கே அமெரிக்காலாம் வந்து வலது பக்கம் தான் வண்டி ஓட்டணும். இப்போ நம்ம இங்கேருந்து போகிறோம், ஒரு 2 மைல் போகிறோம்னா, இந்த 2 மைல்லையும் நீங்கள் போகும்போது இடது பக்கம் நீங்கள் போகிற இடம் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். திரும்பணும்னா, இங்கே போன உடனே எப்போ தெரியுமா? இந்த ரோட்டில் ஜாயின் பண்ணும்போதே இடது பக்கம் இப்பயே போயிடுவாங்க அந்த லேனுக்கு. அங்கேருந்தே போக வேண்டியது இடது பக்கம். முன்னால் வண்டி போகுதா இல்லையா அதை பற்றிலாம் இல்லை. நம்ம அப்படித்தான் வண்டி ஓட்டுறோம் இல்லை என்ன? இடது பக்கமாகவே போக வேண்டியது. எவன் என்ன பண்ணாலும் பின்னால் ஹார்ன் அடித்தாலும் சரி, முன்னால் எவன் இருந்தாலும் சரி, போயிட்டு அந்த பக்கம் அப்படியே போயிட வேண்டியது. ஏன்னா இங்கேருந்தே போயிட வேண்டியது. இல்லை வலது பக்கம் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், எவன் என்ன நடந்தாலும் சரி, ரோடு க்ளோஸராக இருந்தாலும் சரி, முருகா சிரிப்பு தாங்க முடியல முருகா. கரெக்டா? ஆமாங்கய்யா. ஆமாங்கய்யா. ஆமா. இங்க இருந்தே கரெக்ட் போக தான். வேண்டியது. அதனால இந்த டைனமிக்ஸ் எல்லாம் இல்லாம இயல்பா எங்க இடம் கிடைக்குதோ அதுல போயிட்டு இருக்கிறது தான் வந்து இந்த வாழ்க்கை. இதுதான் அனுபவம். இதுதான் ஸ்பிரிச்சுவலே நடக்கும். இந்த டைனமிக்ஸ் புரிஞ்சுட்டோம்னு வச்சுக்கோங்களேன், அப்பா எனக்கு கம்ஃபர்டபுளா இருக்குப்பா, நான் நல்லா வண்டி ஓட்டுறேன்ப்பா, இதுதான் வந்து கான்ஃபிடன்ஸ் கொடுக்கும். அதே தான் இங்கேயும். இந்த இந்த பேரண்டம் அதனுடைய இயக்கத்துல போயிட்டு இருக்குது. அது நமக்கு எப்படி அது இந்த ஸ்டாக் மார்க்கெட்ல மாதிரி தான். 7 ட்ரில்லியன் நடக்குது. கோடிக்கணக்கான பேர் ட்ரேடிங் பண்ணிட்டு இருக்கேன் ஒரு நாளைக்கு. எத்தனையோ ஆயிரக்கணக்கான இன்ஸ்ட்ருமெண்ட் இருக்கு. நமக்கு எது என்ன பண்றான்னு எவனுக்கு தெரியாது, மார்க்கெட் எப்படி போகுதுன்ட்டு. நமக்கு சூழல் எப்படி இருக்கு அங்க, அவ்வளவுதான் விஷயம். அதே மாதிரிதான் இங்கேயும். இந்த பேரண்டம் இயங்கிக்கிட்டு இருக்கு அதுவா. இந்த இந்த பூமியினுடைய இந்த இயக்கத்தை, இந்த சூரிய குடும்பத்தை இயக்குவதற்கு, இந்த பூமியை இயக்குவதற்கு சூரிய குடும்பம் என்ன பண்ணணுமோ, இந்த பேரண்டம் என்ன பண்ணணுமோ அதை செஞ்சுக்கிட்டு இருக்கு. அதுக்கு அது ரியாக்ட் பண்ணிக்கிட்டு இருக்கு. அதனுடைய தன்னுணர்வில் அது போயிட்டு இருக்கு. அப்ப அது கூட நம்ம எப்படி பயணிக்கணும்னா, நம்ம எந்த செயலும் செய்யாம இருக்கக்கூடாது. செய்யும் பொழுது அது சரியா வரலையா? பரவால்ல அப்படின்னு சொல்லிட்டு அதுலேருந்து கொஞ்சம் ஸ்டெப் பேக் பண்ணி சரி பண்ணிட்டு வரணும். அது உணவா இருக்கட்டும், உறக்கமாக இருக்கட்டும், இல்ல வேலையாக இருக்கட்டும், எது வேணாலும் இருக்கட்டும். இங்க என்ன சிக்கல் வருது அப்படின்னு சொன்னா, அப்ப நேத்து கூட வந்து இன்னொரு மெசேஜ் வந்துருந்துச்சு. ஒரு 15 வயது பெண் குழந்தைக்கு தலையில இருக்க முடியெல்லாம் வந்து கொட்டிக்கிட்டு இருக்குது அப்படின்னு. நீ அந்த பிள்ளைய பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், வேற ஒண்ணும் இல்ல. இப்ப இந்த புதுசா வந்து ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் வந்துருச்சு. அது இப்ப எனக்கு தெரிஞ்சு பெரும்பாலும் அது அவங்க இருக்காங்களான்னு தெரியல. அவங்க அந்த ஐடில அந்த பிள்ளை படிச்சுக்கிட்டு இருக்கும், இல்ல வேலை பார்த்துக்கிட்டு இருக்கும். சரிங்களா? இல்ல ஏதாவது ஒரு ஒரு சிஸ்டம்ல, இல்ல மெடிக்கல் சிஸ்டம்ல இருக்கும். மெடிக்கல் இன்ஸ்ட்ருமென்ட் சிஸ்டம்ல இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அந்த மாரி ஏதாதுல உட்கார்ந்திருக்கும். இந்த புதுசா வந்த உடனே, ஐயோ! நம்ம அத கத்துக்க முடியலையே! அது என்ன பண்றது? எப்படி பண்றதுன்னு சொல்லிட்டு உட்கார்ந்து மண்டைய கொடைஞ்சுட்டு இருக்கும். இந்த மண்டைய கொடைய ஆரம்பிச்ச உடனே மனம் தான் வேல பார்க்க ஆரம்பிக்கும். மனம் வேல பார்க்க ஆரம்பிச்ச உடனே மூச்ச வந்துட்டு மாத்தி விட்டுரும். மூச்ச மாத்தி விட்ட உடனே சூடு அதிகமாயிரும். சூடு அதிகமான உடனே வந்து மண்டைக்குள்ள ஏறிரும். ஏன்னா, இது வந்து எல்லாமே லாஜிக்கல் திங்கிங். இவ்வளோதான் அந்த பிள்ளைக்கு நடக்கும். அப்ப என்ன பண்ணும்? எண்ணெய் தேய்ச்சு குளிக்கிறது, ஒழுங்கா தூங்குறது, ஒழுங்கான உணவு, அளவான உணவு எடுத்துக்கிறது. அதாவது பட்னியாவும் கிடக்கக்கூடாது. அதுக்காக வகுறு முட்டை கிடைக்குதுன்றதுக்காக வந்துட்டு, வகுறு முட்டை திங்கக்கூடாது. சில பேர்லாம் பார்த்துருக்கேன். இந்த பஃபேக்கு போவாய்ங்க. உன்னால சாப்பிட முடிஞ்சா பரவால்ல. ம். பஃபேக்கு போயிட்டு $20 $30 குடுத்துட்டோம்ன்றதுக்காக, அங்க ஒரு 40, 50 ஐட்டம் வச்சிருப்பேன். அவனுக்கு என்னன்னா, அவனுக்கு கடைக்கு வரணும்னு ஏதாவது ஒண்ணு வச்சிருப்பேன். இவன் என்ன பண்ணுவான், இந்த 50 ஐட்டத்தையும் சாப்பிடுவேன். 50 ஐட்டத்தையும் சாப்பிட்டு வந்துட்டு 5 நாள் படுத்து கிடப்பேன். "டேய் போனா போதுடா உடு. நீ குடுத்தது வந்து உனக்கு பிடிச்ச ருசியா இருக்குதா? 50 ஐட்டத்துல ஒரே ஒரு ஒரு பொருள் இருக்கு இல்லையா? அத எடுத்து நல்ல நிம்மதியா சாப்பிடு. உனக்கு எவ்வளோ தேவையோ சாப்பிடு." அதுதான் அனுபவம். 50யும் சாப்பிடுறது அனுபவம் கிடையாது. இப்ப நான்லாம் போனேன்னு வச்சுக்கோங்களேன், எல்லாத்துலயும் இந்தா இவ்வளோ, 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 இவ்வளோ எல்லாத்தையும் எடுத்து வைப்பேன். எது எனக்கு ருசிக்குதோ புரிஞ்சுக்கோங்க. என்னுடைய வாய் எது ருசிக்குதோ, அத மட்டும் தான் சாப்பிடுவேன் நான். எல்லாத்தையும் தொட்டு பார்ப்பேன். என் வாய் ருசிக்காத சாப்பிட மாட்டேன். என் மனம் ரசிக்காத சாப்பிட மாட்டேன். இவ்வளவுதான். இதே தான் எல்லா இடத்துலயும் வீட்லயும் சரி. முதல்ல ரசனை. அந்த ரசனை இல்லாம வராது. இந்த ரசனை இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், திரும்ப நீ உணவா இருக்கட்டும், தூங்குறதா இருக்கட்டும், நீ தூங்குறதே சந்தோஷமா எந்திரிச்சு தூங்கணும்.
தூங்க எந்திரிச்சு அடிச்சு பறக்க, சுச்சோ தூங்கி விட்டனே, தூங்கி விட்டேன். டேய் தூங்குறது தானடா குரு, தூக்கம் தானே, தூங்கிட்டு போ. அந்த மாரிலாம் பதறக்கூடாது. நீங்க எப்ப எல்லாம் பதறுறீங்களோ, இப்ப நான் பார்த்துருக்கேன் நானு. இந்தியால ரெட்ரீட் வந்து வச்சு ரெட்ரீட்ன்னு இல்ல. எல்லா இடத்துலயுமே பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், யார் மேலயாவது ஒரு மரியாதை இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அவங்கள பார்த்தோன்னே பதர்றது. இது எதுக்கு? அப்படியெல்லாம் நீங்க பதற தேவையில்ல. இல்ல யார் மேலயும் பிடிக்கலன்னு வச்சுக்கோங்களேன், எரிச்சல். நெனச்சோனே எரிச்சல். அதுவும் பண்ணாது. இது எல்லாத்தையும் என்ன பண்ணும்னா, இந்த சூட அதிகப்படுத்தி, அதாவது ரொம்ப சிம்பிளா சொல்றேன். நீங்க வேலை பார்க்காம இருக்க முடியாது. பார்க்குற வேலைய ரசனையோட பார்க்கணும். நீங்க ரசனையோட பார்த்துட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு எந்தமே இருக்காது. ஆனா, அத வந்து வேலையா பார்க்கணும். இல்ல ஒரு டார்கெட் வச்சு பார்க்கணும். இந்த மாரிலாம் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு எரிச்சலும் வரும். கோவமும் வரும். அங்க ரசனை காணாம போயிடும். ரசனை இல்லாத இடத்துல, உங்களுக்கு அதனுடைய வேலையினுடைய விளைவுகள் உங்களுக்கு தெரியாது. நீங்க ரசிச்சு பண்ணி பாருங்களேன். என்ன விளைவு வந்தாலும் சரி. அதெல்லாம் ரசனை. அதுல ஏதாவது ஒண்ணு கிடைக்கும் நமக்கு. நிச்சயமா கிடைக்கும். இயல்பா அதுவாக நடக்கும்போது கிடைக்கும். அதுதான் சொல்றது. இங்க உணவா இருந்தாலும் சரி, ஐயா நீங்க கேட்டதுக்கும் தான் சரி, உங்களுக்கும் சரி. நீங்க எத கூட்ட போறீங்கன்னு நீங்க தான் முடிவு பண்ணணும். இங்க நான் பொத்தாம் பொதுவா சொல்லலாம். ஆனா, அதுதான் நம்மளுடைய பயிற்சியினுடைய சவாலும் அதுதான், பலனும் அதுதான், வீரியமும் அதுதான். சரிங்களா? இது இல்லாம ஒண்ணும் பண்ண முடியாது. திரும்பவும் சொல்றது தான். இதுல இன்னொரு சவால் இருக்கு. நம்ம எல்லாம் சொல்லுவோம். நம்ம இருக்க முயற்சி பண்ணுவோம். இப்ப இந்த குழுவிலே பார்த்தீங்கன்னா, ஏன் வந்து உங்களுடைய குடும்ப உறுப்பினர்களையும் வாங்க அப்படின்னு சொல்லியிருந்தோம்னா, நம்ம நல்லா இருக்க மாரி இருக்கும். அவங்க என்ன சொல்லுவாங்க, "உனக்கு என்னப்பா நீ பயிற்சி பண்ற, நீ இருக்கலாம். எனக்கு என்ன இருக்கு? என்னைய பத்தி உனக்கு தெரியாது. நீ விட்டுட்டு போயிட்ட. உன் வேலைய நீ பார்க்குற." இந்த மாரியான குற்றச்சாட்டுகள் ஈஸியா டப்புன்னு தூக்கி போட்டு போயிருவாங்க. பயிற்சி பண்றவனுக்கு தான் தெரியும் அந்த வலி. ஏன்டா இந்த ஆள இப்படி பண்ண சொல்றேன், வீட்ல நம்மள சுத்தி இருக்கவன்லாம் இப்படி பண்ண சொல்றேன்னா, எங்கடா போறதுன்னு. இந்த குடும்ப உறுப்பினர்களுக்கும் அது புரியணும். இயல்புல இருங்க. அதான் சொல்ல வர்றது. உங்களுடைய இயல்புல இருந்தால் மட்டும் தான் அது நடக்கும். எல்லாத்தையும் ரசிக்க கத்துக்கங்க. எல்லாம் ஒரே நாள்ல வந்துருமான்னா, வரணும்னு அவசியம் கிடையாது. ஆனா வரும். எப்ப? ஒண்ணு ஒண்ணா ரசிக்க கத்துக்கும்போது. ஒரு சின்ன சின்ன விஷயங்கள ரசிக்க கத்துக்கோங்க. இதுதான் அதுக்கு தீர்வு. உண்மையிலேயே இதுதான் தீர்வு. நீங்க மருந்து சாப்பிடுறதோ, இல்ல வந்துட்டு அந்த உணவ சாப்பிடுறதோ, இல்ல சில உணவுகள விலக்குறதோ, இல்ல இப்படித்தான் இருக்கிறதோன்னு இல்ல. வேலை பார்த்து ஆகணும். அதுக்காக அந்த ஏஐ வந்துருச்சு, அது வந்துருச்சு, இந்த டெக்னாலஜி வந்துருச்சு, டாரிஃப் இன்கிரீஸ் பண்ணிட்டாங்க. இப்படின்னு எதையாவது சொல்லி போட்டு மண்டைய குழப்பிக்கிட்டு உட்கார்ந்திருக்கிறது ஒண்ணும் பலனும் அது யாருக்கும் குடுக்க போறது. எல்லாத்தையும் ரசிப்போம். உண்மையிலேயே எங்க வீட்டுக்காரம்மா அடிக்கடி சொல்லும். "பார்த்துக்கலாம், பார்த்துக்கலாம்." ஏதாவது போய் நான் சொன்னேன்னு வச்சுக்கோங்களேன், எனக்கு எப்பயுமே அவங்க தான். நான் போனேன்னா, "பார்த்துக்கலாம், பார்த்துக்கலாம்." 2, 3 நாளைக்கு முன்னால இன்னொரு தப்பு பண்ணிட்டு வந்துட்டு, "அப்பா இதெல்லாம் பண்ணிட்டேன்ப்பா, அது பண்ணிறக்கூடாதுப்பா" அப்படின்னு. விடு இப்ப என்ன? பணம் தானே பார்த்துக்கலாம். அவ்வளோதான். சரிங்களா? ஸோ அதனால எதுக்கு இத சொல்றேன்னா, உங்க பக்கத்துல இருக்கவங்க ரொம்ப முக்கியம். எனக்கு மாரி உங்களுக்கும் கிடைக்கணும்னு நான் விருப்பப்படுறேன். சரிங்களா? இதுதான் உண்மையிலேயே என்னுடைய மொத்தமே, சாராம்சம். இதுல யாராவது கேள்வி நான் இதுல குடுத்துருப்பாங்க. அதுல கேள்வி என்ன பார்த்தா இப்பயே 45 நிமிஷம் ஆயிருச்சுன்னா. கேள்விகள் இருந்தா சொல்லுங்க. ஆமா அடுத்து வர காலத்துல உணவு பற்றாக்குறை இருக்கும். ஹீட் நெறைய இருக்கும். தண்ணியினுடைய தேவை அதிகமா இருக்கும். சரிங்களா? இதுக்கெல்லாம் வாய்ப்பு இருக்கு. இருக்குன்னு சொல்றது எதுக்கு நம்ம சொல்லணும்? நம்மளுடைய கையில இல்ல அது உண்மையிலேயே. இதுக்கெல்லாம் வாய்ப்பு இருக்கு. அதனால உங்களுடைய பகுதியில உங்களை சுற்றி என்ன நடக்குது? திரும்ப சொல்றேங்க. உங்களுக்கு இந்த உலகம் நமக்குண்டான உலகம் அப்படின்றது நம்மள சுத்தி இருக்கிற மிஞ்சி போனா ஒரு 10 பேரு. நம்ம வீடு, நம்ம ஆஃபீஸ், இல்ல நம்ம தொழில் ஏதோ ஒண்ணு இவ்வளவுதான். இத தவிர பெருசாலாம் இல்ல உலகம்லாம். அந்த உலகம் என்ன இருக்குன்றத கொஞ்சம் கவனிங்க. முடிந்தவரை உதவி பண்ணுங்க. முடியலையா வருத்தப்படாதீங்க. என்ன முடியுமோ அத மட்டும் பண்ணுங்க. யாரையும் தூக்கி சுமக்க முடியாது. முடிஞ்சா கைப்பிடிச்சு கூட்டு போங்க. இல்ல என் பின்னால வான்னு சொல்லிட்டு போயிட்டே இருங்க. நம்ம எப்பவுமே சொல்றது தான். தொட்டு விடாதே தொடர்ந்து வான்னு சொல்லுவோம். அவ்வளோதான். சரிங்களா? இப்ப அந்த கேள்விகள் ஏதாவது இருந்ததுன்னா படிங்க. அதுக்கு ஏதாவது ஸ்பெசிஃபிக்கா சொல்றதா சொல்லிருவோம் நம்ம.
சரிங்க. சரி, சரி, முதல் வேற கேள்வி நான் வாசிக்கிறேன். நீங்க பாருங்க. ஒருத்தவங்க போட்டிருந்தாங்க, மை டேட் ஹேட் பார்க்கின்சன்ஸ் அண்ட் ஹை பிளட் ப்ரெஷர். ஹி வாஸ் குட் அட் மெடிடேஷன், எக்ஸசைஸ் அண்ட் ஹெல்த் லைஃப் ஸ்டைல். பட் ஹி வாஸ் சஃபர்ட் அண்ட் his soul left this world because of that have so many issues likely like my dad. I have high blood pressure and digestive problems. Aya was telling about vadam. some have I thought Vadam, some have I thought I have to be careful. These are all thoughts came to my mind. I don't have any logical or read anywhere. Just a fear came in. So I want to know how I should be careful. Thank you all the volunteers and Aya for your valuable time. ஸோ அவங்களுக்கு பார்க்கின்சன் இருந்தது. அதுக்கப்புறம் என்ன சொன்னாங்க ரெண்டாவது? அவங்க அப்பாவுக்கு அது இருந்து அவர் இந்த பயிற்சியெல்லாம் பண்ணிட்டு இருந்தார் போறீங்க. அவர் தவம், உடற்பயிற்சி, ஆரோக்கியமான வாழ்வியெல்லாம் கடைப்பிடிச்சாரு. ஆனாலும் அவர் அந்த நோயில பிரிஞ்சுட்டாரு எங்களை விட்டு. இப்ப எனக்கும் இதெல்லாம் இருக்கு அப்படின்னு. பார்க்கின்சன் பொதுவாக பார்க்கின்சனுக்கு வந்துட்டு அது வாதம் சார்ந்தது. சரிங்களா? நம்ம ஏற்கனவே அந்த வீடியோவிலே சொல்லியிருப்போம். வாதம் சார்ந்ததெல்லாம் நிறைய வரும். அது என்னது, ஸ்ட்ரோக்கு, அதுக்கப்புறம் பக்கவாதம், இந்த மாதிரிலாம் நிறைய இருக்கும். பார்க்கின்சன் அதனுடைய ஒரு வகை தான். அவர் எல்லாமே பண்ணினாலும் ஏன் அவங்க இருக்காங்களான்னு தெரியல. அவங்க வெளிப்படுத்துகிறாங்க, வெளிப்படுத்திக்குவாங்க. அவர் தன்னை சுற்றி இருக்கவங்களாம் எல்லாரும் செஞ்சே ஆகணும், இது ரொம்ப நல்லதுன்னு சொல்லிட்டு வற்புறுத்துறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஒன்று. ரெண்டாவது, அந்த தவமும் சரி உடற்பயிற்சியும் சரி ரொம்ப நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய வேலைகளை விட்டுவிட்டு இதில் நிறைய டைம் போட்டிருப்பார். சரிங்களா? அதாவது ரெஸ்பான்சிபிலிட்டி அண்ட் அக்கௌண்டபிலிட்டி அது ரெண்டுத்தையும் எடுத்துக்காம இதுக்கு நிறைய நேரம் போட்டிருப்பாங்க. பேரண்டம் கொடுக்கறத கொடுத்துக்கிட்டே இருக்கும். அதை அனுபவிச்சு ரசித்து அனுபவிச்சு போயிட்டே இருக்கணும். அவ்வளோதான். ஓவர் டூலாம் பண்ணக்கூடாதுங்க. நல்லா இருக்கு அப்படின்னு சொன்னேன், அது ஓவர் டூ பண்ணக்கூடாது. ரொம்ப அதெல்லாம் பண்ணக்கூடாது. நன்றி உணர்வு இருக்கணும். அதே நேரத்தில் என்னென்னா, நல்லா இருப்போம், அவ்வளோதான், வந்துட்டோம், இருந்தால் ஆகணும், நல்லா வாழுவோமே. ஒருத்தருக்கு ஒன்று நடந்துருச்சுன்னா அதே மாதிரி தான் இருக்கணும்னு அவசியம் கிடையாது. ஏன்னா அவருடைய சூழல் வேறையாக இருக்கும், உங்களுடைய சூழல் வேறையாக இருக்கும். சரியா? அதனால் அப்போல்லாம் அதை நினைச்செல்லாம் பயப்படணும் அவசியம் கிடையாது. முதல்ல ஐபிபி ஏன் இருக்குன்னா, நீங்கள் எதையாவது செஞ்சே ஆகணும், அதாவது நீங்கள் கொள்கை பிடிப்பான ஆளாக இருப்பீங்க. நல்லா புரிஞ்சுக்கோங்க. இந்த பிபி இருக்கிற ஆளுங்கள்லாம் கொள்கை பிடிப்பான ஆள். அவங்களுக்கு ஒரு ஃபார்மேட் வச்சுருப்பாங்க. இந்த உலகம் இப்படி தான் இருக்கும், நியாயம் கரெக்டாக இருக்கும், அவங்க சொல்கிறதுலாம் 100% கரெக்ட், நான் இல்லைன்னா சொல்லவே மாட்டேன். எஸ், எக்ஸாக்ட்லி இட்ஸ் சப்போஸ் டு பி. ஆனால் ஏன் நீங்கள் தான் அது மாதிரி நடந்துக்க முடியும்? உங்கள் கொள்கையில் நீங்கள் தான் நடந்துக்க முடியும். உங்களை சுற்றி இருக்கவங்களாம் அதே அந்த கொள்கையை ஃபாலோ பண்ணுங்கன்னா எப்படி ஃபாலோ பண்ண முடியும்? இஃப் யூ ஆர் யூனிக் அண்ட் மாஸ்டர் பீஸ், எவ்ரிபடி இஸ் யூனிக் அண்ட் மாஸ்டர் பீஸ். அவங்க அவங்களோட இயல்பில் தானே இருப்பாங்க. அவ்வளோதான். அதனால் அது அது அந்த வாதம் பித்தம் இதெல்லாம் இப்போ அதுக்குண்டான அதே இப்போ நீங்கள் சொன்னீங்க இல்லையா, இது நல்ல எக்ஸாம்பிள். இது மாதிரியான ஒரு சூழல் தான் அடுத்தெல்லாம் இருக்கும். நீங்கள் நிறைய வெளிப்படும் பாருங்க. அடுத்த கேள்வி போங்க. ரெண்டாவது கேள்வி. வணக்கம் ஐயா. வாதம், பித்தம் மற்றும் கபத்தின் தாக்கம் கோள்களின் நிலை அல்லது வானியல் நிகழ்வுகளை பொறுத்து அமையுமா? அவற்றை சீராக வைத்திருக்க ஏதாவது முத்திரை அல்லது பயிற்சி உண்டா? இந்த 2 விரல் இருக்கு இல்லைங்களா, இந்த 2 விரலையும் அப்படியே மட்டும் ஊண்டிக்கிட்டு அப்படி தலைகளாக நடந்தோம்னா சரியா போயிடும். ஓகே, இது ஜோக்கு. உண்மையாக சொல்லணும்னா இந்த பேரண்டம் எப்பயுமே இயங்கிக்கிட்டே தான் இருக்கு. ஏற்கனவே பலமுறை சொல்லியிருக்கோம். கோள்களின் தாக்கம்ன்றது இந்த பேரண்டத்தினுடைய இயக்கத்தை உள்வாங்கி இந்த பூமியில் வெளிப்படுத்துவது கோள்களினுடைய வேலை. சூரியன், சந்திரன் முதற்கொண்டான அத்தனை கோள்களின் வேலை அதான். இந்த பூமி வாங்கி அதை நம்மளுடைய இந்த பூமியினுடைய உயிர்களுக்கு தக்கவாறு கொடுப்பதுதான் பூமியினுடைய வேலை. சரிங்களா? இவ்வளவுதான். இது எல்லாமே எங்க நடக்கும்னா இந்த பஞ்சபூதங்களுக்கு உள்ளதான் நடந்துகிட்டு இருக்கும். அப்ப பஞ்சபூதங்களுடைய இயல்பை பொறுத்து தான் இங்க மாறும். இன்னைக்கு வெளியில மழை பெஞ்சிச்சுன்னா நமக்கு குளிருது.
சாரல் அடித்தா குளிருது இல்லையா? அப்போ அது நடந்துக்கிட்டு தான் இருக்குது. ஆமாம், நீ கேட்ட கேள்விக்கு பதில் என்னன்னா, ஆமாம், இந்த கோள்கள் வந்து தாக்கம் இருக்குது. அதுக்காக ஒரு முத்திரையோ அதுவோ வந்து தனிப்பட்ட முறையில் இல்லை. ஏற்கனவே சொன்னதான் தனிப்பட்ட முறையிலலாம் இல்லை, அப்படி இருக்கவும் முடியாது. நீங்கள் உங்களை கவனிங்க, திரும்ப சொல்றது, உங்களை கவனிங்க, உங்களுக்கு எது சரின்னு வருதோ. இப்போ ஆடு மாடெல்லாம் வந்து அப்படியே தான் வந்து மேயுது. ஆடு மாடெல்லாம் நம்ம மேயிறோம் இல்லையா? இது சுழற்சி. இப்போ ஆடு மாடு வந்து போய் மண்ணை தின்ன முடியுமானா தின்னாது இல்லையா? அதே மண்புழு மண்ணை தான் திங்கணும். இப்போ உங்களுக்கு எது சரின்னு இருக்கோ, இந்த உலகத்தில் இருக்க ஒவ்வொன்றும் அதனுடைய இயல்பில் படைக்கப்பட்டு அல்லது உருவாக்கப்பட்டு அல்லது உருவாகி அதற்காக இயங்கி கொண்டிருக்கிறது. அதனுடைய உள்ளுணர்வில் கருமையத்தில் என்ன இருக்கோ அது போயிட்டு இருக்கு. அதே தான் நமக்கும். உங்களுக்கு என்ன சொல்லப்படுதோ உங்கள் சிந்தையை கவனிங்க. எண்ணங்களுக்கு முக்கியத்துவம் கொடுங்கள். எண்ணங்கள் தகவல்களாக இருக்கிற வரணும், ப்ராக்டிக்கலாக அப்ளை பண்ணாமல் வெறுமனே நம்ம எப்பவுமே சொல்கிறது தான் என்னது, டோன்ட் இமேஜின் த இமேஜினேஷன் சொல்லுவோம். கற்பனையை கற்பனையாக வளர்த்து கொள்ளாதீங்க. இது மாதிரி நடந்துருமோ, அது மாதிரி நடந்துருமோ, இப்படி வந்தால் என்ன பண்ணும். நீ எல்லா சினாரியோலாம் போட்டுலாம் வந்து பண்ண முடியாது. எப்படி பண்ணுவீங்க? எவ்வளவு பண்ணுவீங்க? எத்தனை சினாரியோவுக்கு எழுதி வைப்பீங்க? எத்தனை சினாரியோ ஞாபகம் வச்சுப்பீங்க? நடக்க முடியாது. அப்படின்னா பயத்தை தவிர வேறு எதுவும் இருக்காது. அப்போ இயல்பாக நடங்க, பார்த்துக்கலாம், என்ன மிஞ்சி போனா என்ன, என்னை படைச்சிட்டு உள்ளே கொண்டு வந்துட்டேன், கூப்பிட்டு போகிற வரலாம், கூப்பிட்டு போனதுக்கு அப்புறமும் நீ தான் பார்த்துக்க போகிற. இடையில கொஞ்சம் வரணும். ரொம்ப சுருக்கமாக வேற மாதிரி சொல்லணும்னா, நம்ம எல்லாருமே வந்து ஏதாவது வெக்கேஷன் போயிருப்போம், விடுமுறை கழிக்க எங்கேயாவது போயிருப்போம், ஒரு ஹோட்டல் எடுத்து ஹோட்டல் தங்கியிருப்போம். இந்த ஹோட்டல் தங்கும்போது என்ன பண்ணுவோம்? போனால் அந்த ரூமில் அந்த அங்கே இருக்க ஃபெசிலிட்டிஸை அனுபவிச்சுட்டு வர்றது தான். இவ்வளோ தான் முடிஞ்சு போச்சு. அந்த வேலை தான் இங்கே பண்ணிட்டு இருக்கிறோம். ஆனால் கிடைக்கிற அல்லது கொடுக்கப்பட்ட அனுபவத்தை நாம் பண்ணுறதில்ல. நம்ம இங்கே உட்காந்து ஃபோட்டோ எடுத்துகிட்டு இருக்கிறோம். எதுக்கு? மெமரிஸா? ஃபோட்டோவில் மெமரி இருக்கு. நீ ரசிக்க தெரியாதவனுக்கு ஃபோட்டோவை பார்த்தாலும் மெமரி வராது. அதான் உண்மை. நீ ரசிச்சேன்னு வச்சுக்கிய, கல்லூரி காலங்களில் எத்தனை பேருக்கு வந்து ஃபோட்டோ இருந்துச்சு சொல்லுங்க பார்ப்போம். எத்தனை பேர் எழுதி வச்சிங்க சொல்லுங்க பார்ப்போம். பள்ளி காலத்துலேயும், அதாவது ஹைஸ்கூல்லேருந்து கல்லூரி காலம் முடிகிற வரலும் ஒரு அந்த 6-7 வருஷம் எல்லாருக்கும் பசுமையான நினைவுகளாக இருக்குல்ல? ஏன்? ஃபோட்டோவை பார்த்து பார்த்தா உங்களுக்கு நினைவெல்லாம் வருது. ஃபோன் எடுத்து மச்சி, டேய் தெரியுமா உனக்கு அந்த பிள்ளை நம்ம பார்த்தோம்ல பேரை சொல்லி, நம்ம ஊர் தாண்டா வந்திருக்காமடா, எப்படி உனக்கு மெமரி வருது? அந்த பிள்ளையை பார்த்து அன்னைக்கு ரசிச்சிருக்கிற கல்லூரி காலத்தில். இல்லை லேடிஸ் சேரும்போது கிளாஸ்மேட்டை பார்க்கும்போது, டேய் உனக்கு தெரியுமாடி, ஒருத்தர் சுற்றிக்கிட்டே தெரியுவான்ல எப்போ பார்த்தாலும் பொம்பளை பிள்ளைகளோடைய, அவன் இங்கே தான் வந்திருக்கானா, ஏன் உனக்கு தெரியுமா, உனக்கு நல்லா ஊர் சுற்றினான்ல, கிளாஸ் கூட வரமாட்டேன், அட்டண்டன்ஸ் கூட அவனுக்கு வந்துட்டு இல்லாமல் தானே வந்து ஃபைன்லாம் கட்டினான்ல, அவன் அதில் வந்து அவ்வளோ பெரிய பொசிஷனில் இருக்கான், எப்படி ஆச்சுன்னு தெரியல. உங்களுக்கு எப்படி அந்த மெமரி வருது? அவன் அன்னைக்கு சுற்றினதை ரசித்ததை நீங்கள் ரசிச்சிருப்பீங்க. அப்போ ரசனை இல்லாமல் வெறுமனே ஃபோட்டோ வச்சு ஒன்றும் பண்ண போகிறதில்ல. இங்கே நம்ம அதான் பண்ணிக்கிட்டு இருக்கோம். இந்த உலகத்தில் வந்துட்டு எல்லோரும் ஃபோட்டோ எடுத்துக்கிறோம், அது பண்ணணும் அது பண்ணணும் அது பண்ணணும்னு சொல்லிட்டு. ஆனால் எதையுமே ரசிக்கிறது இல்லை. ஒரு உணவு கிடைச்சா ரசிக்கிறது இல்லை, ஒரு வீடு கிடைச்சா ரசிக்கிறது இல்லை, ஒரு உடை கிடைச்சா ரசிக்கிறது இல்லை. எல்லாத்துக்கும் ஒரு பாலிசியை வச்சுட்டு அதுலேருந்து வெளியில் தெரியாமல், புரிஞ்சுக்கோங்க, முடியாமலாம் இல்லை, தெரியாமல் உட்காந்து அல்லல் பட்டு கொண்டு இருக்கோம். எப்படி வந்து ஒரு 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 ரிசார்ட்டில் போய் நல்லா எல்லாத்தையும் என்ஜாய் பண்ணிட்டு சூப்பராக இருந்துச்சுப்பா அப்படின்னு சொல்கிறோமோ, அவ்வளோதான். நீங்கள் ரசிக்காத வரை எதுவுமே கிடைக்காது, அனுபவம் கிடைக்காது. நீங்கள் ரசிக்க ஆரம்பிச்சிட்டிங்கன்னா அனுபவத்தோடு சேர்ந்து நமக்கே தெரியாமல் நன்றியுணர்வும் சேர்ந்து வரும்.
கல்லூரியில் நம்மள்ட்ட காசு இருந்திருக்காது, என்கிட்டலாம் இல்லை. என்னுடைய நண்பர்கள் தான் எல்லாம் பார்த்துட்டாங்க. நான் இல்லைன்றதுக்காக அனுபவிக்காம இல்லை, செம்ம ஜாலியாக என்ஜாய் பண்ணுவோம். ஒவ்வொரு செமஸ்டர் லீவ் விட்ட உடனே அடுத்த மறுநாள் நாங்கள் போய் நிற்கிற இடம் கொடைக்கானலாக தான் இருக்கும். ஒவ்வொரு செமஸ்டருக்கும் போவோம். எங்களுக்கு ஸ்டடி ஹாலிடேஸ் அது பேர் எல்லாரும் சொல்லுவாங்க. ஆனால் எங்களுக்கு அதெல்லாம் இல்லை. கையில் 5 காசு இருக்காது. எவன் வண்டியிலே அதை தொத்திக்கிட்டு போயிட வேண்டியது. அதை அனுபவிச்சும் போது தான் இப்போ அதுக்கு போகும்போதும் சரி, கொடைக்கானல் போகும்போதும் சரி, இல்லை கொடைக்கானல் நினைச்சாலும் சரி, என் நண்பர்கள் எனக்கு உதவி பண்ணது எனக்கு தெரியும். ஏன்னா நான் அதை ரசிச்சிருக்கிறேன். அந்த நன்றி உணர்வு எனக்கு இருக்கு இப்போ. அவ்வளோதான். உடனே அவனை ஞாபகம் வரும் எனக்கு. அவன் எப்படி இருக்கான்னு தெரியும். அவ்வளோதான் இது. அப்போ அந்த ரசனை மிக மிக முக்கியம். ரசிக்காமல் நீங்கள் டெக்னிக்கலாலாம் எவ்வளோ படித்து எல்லாம் செஞ்சாலும் ஒன்றும் நடக்காதுங்க. நீ எல்லாத்தையும் ரசிக்க ஆரம்பிங்க, போதும். அது எல்லாத்தையும் கொடுக்கும். அடுத்த கேள்வி. அடுத்த கேள்வி. வணக்கம் ஐயா. வறட்சியை நாடியோடு எப்படி தொடர்பு படுத்தி பார்க்க வேண்டும்? சில நேரம் உடல் சூடாக இருப்பது போல் உள்ளது. உணவு சூடானதாக உட்கொண்டால் கண்ணெரிச்சல், வெப்பம் உணர முடிகிறது. ஆனால் நாடியில் பித்த அளவு சரியாக உள்ளது. எப்படி கையாள வேண்டும்? நல்ல. அப்போ உணவினுடைய சேர்க்கை சரியில்லைன்னு அர்த்தம். சேர்க்கை சரியில்லை. இதுக்கு நீங்கள் வர்ம வகுப்பு வந்தீங்களான்லாம் தெரியாது. அதில் நட்பு உணவு பகை உணவுன்னு சொல்லியிருந்தோம். புளிப்பும் இனிப்பும் சேரும், புளிப்பும் உப்பும் சேரும், உப்பும் இனிப்பும் சேராது. சரியா? காரமும் இனிப்பும் சேராது. இப்போ இந்த ஃபாஸ்ட் ஃபுட்டுன்னு சொல்கிறோம் இல்லைங்களா, நீங்கள் நல்லா கவனிச்சு பாருங்க. அங்கே துவர்ப்பு இருக்காது, காரம் பெரும்பாலும் இருக்காது. ஃபாஸ்ட் ஃபுட்டில் அங்கே இருக்கிறது உப்பு இனிப்பு மட்டும்தான் இருக்கும். அதான் பிரச்சனை. அந்த வேணா நம்ம அந்த குழுவில் எல்லா குழுவிலையும் பகிர்ந்துடுங்க. இந்த நட்பு அந்த அந்த ஷீட் இருக்கு இல்லையா, நட்பு பகை உணவு இது இருக்கு இல்லையா, அந்த 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 பேஜ் ஒரு பேஜ் இருக்கும். அதை மட்டும் எல்லா குழுவிலையும் பகிர்ந்துருங்க. அதுக்கு தகுந்தாப்புல நீங்கள் நட்பு உணவு சாப்பிடும்போது நட்போட சேர்த்து சாப்பிடுங்க. பகை உணவு இருக்கும்போது நட்பு உணவு இது பண்ணாதீங்க, ஒன்றுத்தையும் இது பண்ணிக்கிறாதீங்க. உங்களுக்கு அது மாதிரிலாம் வராது. நல்லதுங்க. குழந்தைங்களுக்கு அலர்ஜி சார்ந்து சளி இருமல் இருக்கும்போது நாடியில் கபம் அதிகமாக தெரியவில்லை, உணவில் நாம் எவ்வாறு சப்போர்ட் செய்யலாம்? நல்லதுமா. இந்த சளி இது குழந்தைகளுக்கு கபம் தெரியலைன்னா ஒன்று அவங்க பார்க்க தெரியலன்னு அர்த்தம். அது எங்கே பார்த்தாங்க எப்படி பார்த்தாங்கலாம் தெரியாது. அதீத கபம் நாடியை அமுக்கி விட்டுரும். ஏன்னா நாடி தெரியணும்னா அதுக்கு வாதம் இருக்கணும். ஏன்னா துடிப்பு தானே அது. அப்போ நீங்கள் மொத்தமாக போட்டு அதாவது தண்ணீராக இருக்கும்போது தண்ணீர் வளைஞ்சு நெளிஞ்சு ஓடும். அதுவே ஐஸ் கட்டியாக மாறிடுச்சுன்னா நமக்கு தெரியும் அது தண்ணின்னு, ஆனால் அது கல், அதில் இயக்கங்கள் இருக்காது. அப்போ நாடி தெரியாது இல்லையா? அதனால் அதீத கபம் இருக்கும் பொழுது கபம் தெரியாது. அதான் சொல்கிறது. இந்த ஸ்டாண்டர்ட் டெம்ப்ளேட்டில் படிக்கிறது வேலைக்காக அப்படி பண்ணாதீங்க. சரிங்களா? யாராக இருந்தாலும் இன்னும் கற்றுக்கோங்க. நல்ல கேள்வி, அருமையான கேள்வி. ஒருத்திக்கு எப்பவுமே சளி பிடிச்சிட்டே இருக்கும், இன்னொருத்திக்கு உடம்பு எப்பவுமே சூடா இருக்கிற மாதிரி இருக்கும். அந்த சூடா இருக்கிறவங்க பார்த்தீங்கன்னா எப்போ பார்த்தாலும் எதையாவது செய்யணும்னு சொல்லி நினைச்சிட்டு இருப்பாங்க. நீங்கள் செய்ய விட மாட்டீங்க. வேற ஒன்றும் இல்லை, அதனுடைய இயல்புல இல்லை. பாப்பா அதனுடைய இயல்புல இல்லை. எரிச்சல்லையோ கோவத்திலையோ தன்னை ஐசோலேட் பண்ணிக்கிற மாதிரி தான் இருக்கும் இல்லை. ஆனால் அது செய்யறது நமக்கு என்னன்னா அது செய்யாமல் இருந்தால் நல்லது, ரிஸ்க் அதிகம், ஏதாவது ஒரு காரணம் இருக்கும். ஒன்று, இந்த கபம் அதிகமாக இருக்கிறதுக்கு காரணம் என்னன்னா அதான் அதுக்கு வாதம் அதிகமாக இருக்கும். அது எப்படின்னா எதுவும் செய்யாமல் இருக்க விரும்பும். சும்மா இருந்தால் போதும் அப்படின்னு நினைக்கும். ஆனால் சும்மா இருக்க விட மாட்டீங்க நீங்கள். ஒரு பிள்ளையே செய்யாதன்னு சொல்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, இன்னொரு பிள்ளையே ஏதாவது செய்யுன்னு சொல்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இவ்வளோதான் சொல்லணும்.
சரிங்க. அடுத்த கேள்வி. கடந்த சில வருடங்களாக கைகளில் மருதாணி வைத்தால் அது கருப்பாக மாறிவிடுகிறது. மருதாணி வைப்பதற்கு முன் சூடாக இருக்கும். உடல் வைத்தவுடன் குளிர்ந்து விடுகிறது. இது எதனின் வெளிப்பாடு? நல்லது. ஆமாங்கம்மா. மருதாணியோடது என்னன்னா, இந்த செம்புல பயனீர் போல அம்புடை நெஞ்சம் தாம் கலந்தனவேன்னு ஒரு குறள் இருக்கு. இது என்னன்னா, நீருக்குன்ற எந்த தனிமையான தன்மையும் கிடையாது. செம்மண்ணில் போச்சுன்னா சிவப்பா மாறிடும். அது மாதிரி தான் இந்த மருதாணி எதோட சேருதோ அதனுடைய பண்புகளை தான் எடுத்துக்கொள்ளும். எடுத்துக்கிட்டு இதனுடைய மருதாணியோட பண்பு என்னன்னா, சமன்படுத்துவது அதனுடைய வேலை. சமன்படுத்தி விட்டுரும். அதனுடைய வெளிப்பாடு தான். ஆனால் நீங்கள் அதை பற்றி யார் கேட்டாலும் தெரியாது. இதை பற்றி வருத்தப்படாதீங்க, ரொம்ப நல்லது. அதனால தான் மருதாணி வைங்கன்னு எல்லாத்தையும் சொல்லுவோம். மருதாணி மாதிரியான உலகத்தில் ஒரு வாதப்பித்த கபத்தை சரிப்படுத்துறது மிக சிறந்த மூலிகை எனக்கு தெரிஞ்சில்லை. ரொம்ப இயற்கையாக, அதாவது எக்ஸ்டர்னல் அப்ளிகேஷனில் சொல்கிறேன் நான். ஸோ அதனால் நல்ல மருதாணியை வைங்க. இந்த கோனில் வாங்கி வைக்கிறேன், அதில் வாங்கி வைக்கிறேன்லாம் இல்லாமல் நீங்களாக அரைச்சி வைங்க. நல்லா பிடிக்கணும்னு நினைக்காதீங்க, வைங்க போதும். அது வேலையை பார்த்துக்கிறோம். சரிங்களா? நல்லது. அவ்வளவுதாங்க. நம்ம போஸ்ட் பண்ணியிருந்த எல்லா கேள்விகளும் நம்ம பேசிட்டோம். இன்னும் சில இருக்குங்கம்மா. ஆனால் 7 நிமிடம் ஆயிடுச்சுங்க. அதனால தான் நம்ம கேள்விகள் நிறுத்தலாம்னு பார்த்தோம். என்ன கேள்வி இருக்கு? குயிக்காக சொல்கிறாங்கன்னா சொல்லுங்க. சரிங்க. ஒருத்தங்க அவங்க பையனுக்கு கடந்த 10 நாளாக காலில் ரேஷஸ் மாதிரி இருக்கு. அது என்ன பண்ணலான்னு கேட்டிருக்காங்க. ஆமாம், அது ஏற்கனவே வந்துச்சு. அது இதே தான். ஒவ்வாமை உணவு சார்ந்து வந்தது. அது பகை உணவுகள் சார்ந்து வந்தது. இது கொஞ்சம் அதிகமாக இருக்கும். அதனால தான் இந்த நட்பு பகை உணவு அந்த ஹீட் வந்த உடனே என்ன பண்ணால் இது மாதிரி தான் வெளியில் வரும். வேற ஒன்றும் இல்லை. உணவில் தான் மாற்றணும். அடுத்த கேள்வி. நல்லதுங்க. ஒருத்தங்க அவங்களுக்கு தோள்பட்டையில் வலி இருந்துச்சு போல். அதுக்கும் முதுகு வலிக்கும் நம்மக்கிட்ட வர்மம் பண்ணிக்கிட்டாங்க. இப்போ பரவாயில்லன்னு போட்டுட்டு அடுத்து அவங்க சுற்றத்தில் இருக்கவங்க நிறையா பேருக்கு இதய பாதிப்பு இருக்குது, அதனால ஒரு பயம் வருது அப்படிங்கிற மாதிரி போட்டிருக்காங்க. சுடத்தில் யார் இருக்கான்றதை பொறுத்து இருக்கு. ஸோ பயப்படுறதுக்கு ஒன்றும் இல்லை. நீங்கள் செயலுக்காக செஞ்சுட்டு கடந்து போயிட்டீங்கன்னா ஒன்றுமே ஒன்று தோறாது. இல்லைன்னா அப்படி தான் இருக்கும். இது கொஞ்சம் டஃப் கொஷின் தான். அது ரொம்ப ஈஸியான கேள்வி. யாருன்றது தெரியலை. ஸோ அதனால் சுற்றத்தார்ன்றது யார் வேணாலும் இருக்கலாம். ஆஃபீஸில் இருக்கலாம், வீட்டில் இருக்கலாம். உங்களுக்கு என்ன நடக்குதுன்றது தான் மேட்ரு. நீங்கள் எதுவுமே யாரையும் கட்டுப்படுத்தவும் முடியாது, மாற்றவும் முடியாது. ஒரே ஒரு வார்த்தையை சொல்லணும்னா, ஒரு முறை சொல்லியிருக்கோம்னு நினைக்கிறேன். ஐயனோட உரையாடல் நடந்துகிட்டு இருக்குது. அப்போ ஐயன்ட்ட அம்மா எங்கே அப்படின்னு கேட்டப்போ எண்ணில் அடக்கம், அவ்வளோதான், முடிஞ்சிச்சு. சரி. அப்போ அவர் அதுக்கப்புறம் அடுத்த உரையாடலில் எல்லாம் உணர்த்தப்படுது. இந்த பேரண்டத்தில் அத்தனை உயிர்களும் அதனுடைய இயல்பில் இருக்குது, நல்லா தெரியுது. சரி, ஐயன்ட்ட கேட்குறேன், அதனுடைய இயல்பில் இருக்கும் பொழுது இங்கே எனக்கு என்ன வேலை அப்படின்னா, உனக்கு ஒன்றும் ஒரு வேலையும் கிடையாது, அப்போ சும்மா இருக்கிறதா அப்படின்னா, இல்லை உதவணுன்றார். ஒவ்வொன்றும் அதனுடைய வினைப்பயனில் தொடர்ந்து இயங்கி கொண்டிருக்கும் பொழுது நான் போய் எப்படி உதவ முடியும்னு கேட்குறேன். அதை பற்றி நீ ஏன் கவலைப்படுற? உனக்கு என்ன முடியுமோ செஞ்சுட்டு போயிட்டே இரு. அது ஒவ்வொரு உயிரினமும் ஒவ்வொரு உயிரும் அதன் வினைப்பயனை அனுபவிக்க வந்திருக்கு. உன்னால் முடிஞ்சது, மனித பிறவியினுடைய நோக்கம் அவ்வளோதான். உன்னால் முடிஞ்சா அடுத்தவங்களுக்கு உதவு, இல்லை எல்லாத்தையும் மூடிக்கிட்டு பேசாமல் இரு, தொந்தரவு பண்ணாது, போதும், அவ்வளோதான். சரியா? அதுக்காக உதவணும் அப்படின்னு சொல்லிட்டு தூக்கி தலையில் போட்டு பண்ணக்கூடாது. இது ரொம்ப சூட்சமமானது.
ஸோ இதெல்லாம் பின்னால் வர்றதுல வந்து ஃபுல் மூன் மெடிடேஷனில் வந்து பார்ப்போம். அதை பற்றி விரிவாக பேசுவோம். ஆனால் நீங்கள் பயப்படுறதுக்கெல்லாம் அங்கே ஒன்றும் மேலே இல்லை, எதுவும் நம்ம கையில் இல்லை, அதான் சொல்ல வரேன். சரிங்களா? ஸோ அப்படியே உங்களுடைய கருத்துக்கள் எதுவாக இருந்தாலும் தைரியமாக போடுங்க, ஒன்றும் தப்புலாம் இல்லை, தயங்காதீங்க. நீங்கள் சொல்லாமல் அப்புறம் எப்படி தெரியும்? அதான் சொல்கிறது, கம்யூனிகேட். இங்கே யாரும் நீங்கள் குறை சொல்ல, நானும் யாரையும் குறை சொல்லலை, இங்கே யாரும் குறை சொல்கிறதுக்கு வரல. காலங்காத்தால் எந்திரிச்சு உட்காந்து நீ யாரெல்லாம் வந்து இதெல்லாம் வந்து இந்த ஆள் சொன்னதை கேட்ட உடனே நம்ம உங்களுக்கு குறை சொல்லணும்னு இல்லை. உங்களுடைய இது சரியாகவும் இருக்கலாம், சரியில்லாமல் இருக்கலாம், பரவாயில்ல. சரியில்லாமல் இருந்தால் இப்படித்தான் சொல்ல போகிறோம், வேணால் ஏற்றுக்க போகிறீங்க. இல்லை நீங்கள் சொல்கிறது இப்படி தான் சரியாக பண்ணணும்னு நினச்சோம்னா அதுவும் சரிதான் அப்படின்னு சொல்லிட்டு அதை ஏற்றுக்கிட்டு அதை நம்ம போயிடுவோம், அவ்வளோதான். சரிங்களா? அதனால் உங்களுடைய கருத்துக்களை தாராளமாக தெரிவிங்க, உண்மையாக தெரிவிங்க, ஃபார்வர்ட் பண்ணாதீங்க எதையும். இந்த அவங்க சொல்லியிருக்காங்க, இதை நீங்கள் சொன்னது மாதிரி இருக்குது அப்படிலாம் சொல்லாதீங்க. உங்களுக்கு என்ன தோணுதோ அதை எழுதுங்க. அது 1 வரியாக இருக்கட்டும், 10 வரியாக இருக்கட்டும். சரிங்களா? நல்லதுப்பா. வேறு ஏதாவது கன்க்ளூட் பண்ணுறீங்களா யாராவது மக்கள்? அவர் தான் முதல்ல கேள்வி கேட்டவர். சரி, இருக்கீங்களா? இருக்கிறேன் ஐயா, மாட்டிக்கிட்டேன் நான். சொல்லுங்க. நேரம் கருதி சொல்லுங்க. நீங்க சொன்னது மனதில் உள் வாங்கிட்டேன் நாங்க. ஸோ கவனிக்கணும், நம்மை நாமே கவனிக்கிறதுல தான் சூட்சுமா இருக்குதுன்னு தெரிஞ்சிருச்சு. நல்லதுங்க. அடுத்த முறை வந்துட்டு அவர் கேட்டாருன்றக்கா, அவர் கூப்பிட்டு கேட்டோம்ன்றக்கா, அவர் சொன்னார்ல மாட்டிக்கிட்டாரு, அதுக்காக கேட்காம இருக்காதீங்க, கேளுங்க. நன்றிங்க. சொல்லுங்கம்மா சசிகலாம்மா, சொல்லுங்க. செல்வா கூப்பிட்டாரு, நீங்க நிறைவு செய்யுங்க. நல்லா இருந்ததுங்க அந்த செஷன். வாதம், பித்தம், கபம் எல்லாருமே வந்து இதுக்கான கேள்விகளோட தான் ஓடிட்டு இருந்தோம். நீங்க போன இந்த வாரம் வந்து போட்ட இந்த இது வந்து முடக்கத்தான் பத்தி நிறைய வளர்ந்துருக்கிறப்ப எல்லாத்துக்கும் கொஞ்சம் பயம் வந்துச்சு. ஆனா இப்ப அது வந்து மருந்தா எடுக்கணும் அப்படிங்கிறது தெரிஞ்சது. அதுக்கு போக வந்து நம்ம கவனிக்கணும், நம்ம எப்படி ரசிக்கணும், நம்ம எப்படி இதை வந்து கடந்து போறதுங்கிறத சொல்லி தைரியப்படுத்துறதுக்கு ரொம்ப நன்றிங்கய்யா. இது எல்லாருக்குமே உதவியா இருந்திருக்கும்னு நினைக்கிறேங்க. ஸோ இனி வரும் காலங்களில் நம்ம எப்படி சரியா இருக்கணும் அப்படிங்கிறதுக்கு எல்லாருக்கும் ஒரு அலர்ட்னஸ் மாதிரி இருந்துச்சுங்க. ரொம்ப நன்றிங்கய்யா. சரி மக்களே, அடுத்த வாரம் மீண்டும் சந்திப்போம். நன்றி. நன்றி. நன்றி ஐயா. நன்றி.